எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுதர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வத வணக்கம் சார். திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் பொதுவாக கிரகித்தல் என்று இலகுவாக எளிமையாக பேசப்படுகிற வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் 2025 செப்டம்பர் மாதத்தின் 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கடந்த கால வினாத்தாள்களின் உதவியோடு இன்றைய செயலமர்வு நடாத்த இருக்கிறோம். ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் என்னால் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடலும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் கடந்த கால வினாத்தாள்கள் தொடர்பான கலந்துரையாடல்களும் என இருவேறு பரிணாமங்களில் இந்த செயலமர்வு தொடர்ச்சியாக நடைபெறும். சில பிள்ளைகளுக்கு குழப்பம் இருந்ததன் காரணமாக அந்த குழுவிலேயும் தெரியப்படுத்தியிருந்தது. சரி, இன்றைக்கு ஏற்கனவே முன்கூட்டியே பதிவிடப்பட்டிருந்த ஒரு வினாத்தாள் உங்கள் எல்லோரிடம் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை செய்து கொண்டு தயார் நிலையிலே செயலமர்விலே கலந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வினாத்தாளை பார்க்கிற போது உங்களிடம் சரியான ஒரு திட்டமிடல் ஒன்றை உருவாக்கி கொள்வதற்கு அந்த வினாத்தாள் உதவியாக இருக்கும். இது மிகவும் உயர்தரத்திலான ஒரு பரீட்சைக்கு உரிய வினாத்தாள் அல்ல. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களோடு வங்கிக்கான பயிலுனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை. அரச வங்கிகள், குறிப்பாக மத்திய வங்கி, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, இன்னும் சில தனியார் வங்கிகள் இவ்வாறான போட்டி பரீட்சைகளை நடத்தி பிள்ளைகளை ஆட்சேர்ப்பு செய்வது உண்டு. 2016ஆம் ஆண்டு மத்திய வங்கி வங்கி உதவியாளர்கள் பயிலுனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்திய போட்டி பரீட்சையினுடைய வினாத்தாள் 1 மணி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாளை செய்வதற்கு வழங்கப்பட்ட நேரம் 1 மணித்தியாலங்கள். 1 மணித்தியாலத்தில் இந்த வினாத்தாளை உங்களால் செய்ய முடிந்ததா என்பதை பரீட்சித்து பார்த்திருக்க வேண்டும். இதில் சில ஒழுங்குமுறை மாறி இருக்குது. வினாத்தாளினுடைய பக்க இலக்கங்கள் மாறி இருக்குது. 1ஆம் பக்கம், அதன் பிறகு 6ஆம் பக்கம், பின்னர் 5ஆம் பக்கம், பின்னர் 2ஆம் பக்கம் என்று இருக்க. நாங்கள் 1ஆம் பக்கத்தில் இருந்து திரும்ப 2ஆம் பக்கத்துக்கு போகிற மாதிரியாகத்தான் அதை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? 1ஆம் பக்கம் திரும்ப 2ஆம் பக்கத்துக்கு போகிற மாதிரி. இந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே போக வேண்டும். உங்களுடைய உள்ள நிலைமைக்கும் நீங்கள் சென்றடைய வேண்டிய நிலைமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று திரும்பவும் சொல்லுகிறேன், இது இலங்கை நிர்வாக சேவை போன்ற நாடளாவிய சேவைகளுக்கான போட்டி பரீட்சை வினாத்தாள் அல்ல. ஏறத்தாழ முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், புகையிரத நிலைய அதிபர் பதவி போன்றவற்றுக்காக நடத்தப்படுகிற பரீட்சைகளுக்கு சமமான ஒரு பரீட்சையின் வினாத்தாள். இதை மிக உயர்ந்த ஒரு பரீட்சைக்கான, மிக கடினமான ஒரு பரீட்சைக்கான வினாத்தாளாக கருதி நீங்கள் உங்களுடைய திறமையை மதிப்பீடு செய்ய வேண்டும். இது ஒரு விடய பொறுப்பு அலுவலர் தரத்திலான அலுவலர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு உரியது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்களின் அளவு எந்த அளவு என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இது 9 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த பரீட்சை. இப்போது இந்த 9 ஆண்டுகளிலே இன்னும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற திறன்கள், அந்த திறன் மட்டங்களினுடைய அளவு விரிவடைந்திருக்கிறது. இதைவிட கடினமான பரீட்சைகளைத்தான் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய அதிகமான பயிற்சியையும் உங்களுடைய முயற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. சரி, இப்போ நான் கேள்விக்குள்ள வருகிறேன். மேலே இருக்கிறதெல்லாம் வாசிச்சிட்டம் என்ன பரீட்சை என்று கிரகித்தலும் கட்டுரையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் கட்டுரை வேறு எழுத சொல்லியிருக்கிறார்கள் 150 சொற்களில். நான் கட்டுரை தொடர்பாக பேச இல்லை. கீழே உள்ள உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்குக. காவன் வணிகம் தொடர்பாக உள்ள
தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறையில் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என சமீப காலத்தில் இனங்காணப்பட்டுள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை என நான் திரும்ப திரும்ப ரெக்கார்டிங்கில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேணும்னு ஆசைப்படுறீங்களோ தெரியல. எனக்கு இந்த கீறி விளையாடி கொண்டிருக்கிற ஆக்களை அழிச்சு விளையாடி கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. சரி, திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். நான் அவர்கள் அந்த கீறி விளையாடினதை பற்றி கதைச்சு இடையில ஒரு கவனச்சிதறல் வந்துட்டு, கார்பன் வணிகம் தொடர்பாக உள்ள தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறையில் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என சமீப காலத்தில் இனங்காணப்பட்டுள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை என நாடுகள் உணர்ந்து கொண்டதால் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்திருப்பதுடன் அதன் மூலமாக வலு சக்தியை பெருமளவில் பயன்படுத்தும் கைத்தொழில்களின் முடிவுப் பொருட்களை நுகரும் நுகர்வாளர் அதிக விலைகளை செலுத்த நேரிட்டுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகை தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதுடன் இறுதியில் நுகர்வாளர் அப்பொருளை நுகர்வதற்கு அதிக செலவை சுமக்க நேரிடுகிறது. நான் நீங்க வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் வசதியா சின்னதாக்கிறார். இச்செயல்முறையினால் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. இதன் பிரகாரம் சூழலை குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளில் இருந்து கார்பன் இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக சூழலை அதிகம் மாசுபடுத்தும் நாடுகள் சூழல் மாசுபடுத்தல் செலவுகளை கூட்டியுள்ள நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொழுது கார்பன் இருப்புகளை விற்கும் மற்றும் குறை மாசுபடுத்தலில் ஈடுபடும் நாடுகள் அதிக செலவுகளை தாங்க வேண்டி நேரிடுகிறது. ஆதலால் குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளிலிருந்து இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக அதிகம் சூழலை மாசுபடுத்தும் நாடுகளில் இருந்து இறுதி உற்பத்திகள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தால் சூழலை மாசுபடுத்தாத நாடுகள் குறைவாக நன்மை பெறலாம். ஆகவே இப்பொறிமுறையானது வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில் ஓர் நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல் தெரிகிறது. ஆதலால் நுகர்வோருக்கு செலவுகளை ஏற்படுத்தாமல் நாடுகள் மாசுபடுத்தலை கட்டுப்படுத்துவதற்கான வரையறையை வற்புறுத்தும் ஒரே ஒரு தீர்வு நாடுகளுக்கு வகுத்த மாசுபடுத்தல் இலக்குகளுக்கு அப்பால் அவர்களை செல்லச் செய்யும் நடவடிக்கைகளை தவிர்த்தல் ஆகும். திரும்பவும் ஒரு தடவை நாங்கள் அதை வாசித்து பார்ப்போம். கீழே உள்ள உரைப்பகுதியை வாசித்து அதன்கள் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்குக. கார்பன் வணிகம் தொடர்பாக உள்ள தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறையில் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என சமீப காலத்தில் இனங்காணப்பட்டுள்ளது. கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை என நாடுகள் உணர்ந்து கொண்டதால் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்திருப்பதுடன் அதன் மூலமாக வலு சக்தியை பெருமளவில் பயன்படுத்தும் கைத்தொழில்களின் முடிவுப் பொருட்களை நுகரும் நுகர்வாளர் அதிக விலைகளை செலுத்த நேரிட்டுள்ளது.
பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகை தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதுடன் இறுதியில் நுகர்வாளர் அப்பொருளை நுகர்வதற்கு அதிக செலவை சுமக்க நேரிடுகிறது. இச்செயல்முறையினால் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. இதன் பிரகாரம் சூழலை குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளிலிருந்து கார்பன் இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக சூழலை அதிகம் மாசுபடுத்தும் நாடுகள் சூழல் மாசுபடுத்தல் செலவுகளை கூட்டியுள்ள நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொழுது கார்பன் இருப்புகளை விற்கும் மற்றும் குறை மாசுபடுத்தலில் ஈடுபடும் நாடுகள் அதிக செலவுகளை தாங்க வேண்டி நேரிடுகிறது. ஆதலால் குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளிலிருந்து இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக அதிகம் சூழலை மாசுபடுத்தும் நாடுகளிலிருந்து இறுதி உற்பத்திகள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தால் சூழலை மாசுபடுத்தாத நாடுகள் குறைவாக நன்மை பெறலாம். ஆகவே இப்பொறிமுறையானது வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில் ஓர் நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல் தெரிகிறது. ஆதலால் நுகர்வோருக்கு செலவுகளை ஏற்படுத்தாமல் நாடுகள் மாசுபடுத்தலை கட்டுப்படுத்துவதற்கான வரையறையை வற்புறுத்தும் ஒரே ஒரு தீர்வு நாடுகளுக்கு வகுத்த மாசுபடுத்தல் இலக்குகளுக்கு அப்பால் அவர்களை செல்ல செய்யும் நடவடிக்கைகளை தவிர்த்தல் ஆகும். சரி, இதுல இருக்கிற கேள்விகளுக்கு போவதற்கு முன்பாக இங்கே உரையாசிரியர் சொல்ல வருகிற பிரதானமான கருத்து என்ன என்று யாராவது எனக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஹில்மி, ஓகே, தேங்க்யூ. முதல் சொல்ல வந்ததுக்கு தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது உரையாசிரியர் சொல்ல வர விஷயம் என்னண்டா சார், கார்பன் உற்பத்திங்கிறது யாருக்குமே ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயம். அதனை தாண்டி அப்படி நாங்கள் உற்பத்தி செய்ய வந்தாலும் அதுல வார அந்த வெளியேற்றத்துக்கு கொடுக்குற செலவும் நுகர்வோர் மேலதான் சுமத்தப்படுது. ஆகவே இந்த உற்பத்தியை குறைக்கிறது மிச்சம் நல்லம் என்று சொல்ல வாரா சார், அல்லது போக்குல கைவிடுறது நல்லம் என்று சொல்ல வாராது. சரி, நான் கணிசமான அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறேன். முழுமையாக இந்த பந்தி புரிந்து கொண்டீர்களா என்று பார்க்கிறதா என்னுடைய நோக்கமாக இருந்தது. யாதவன் பேசுங்க, கேட்போம். கார்பன் வெளியேற்றத்தால சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகளை கட்டுப்படுத்துற வகையில உலக நாடுகளை ஒரு ஏதாவது ஒரு மட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வரணும்ன்றதான் இருக்கும் நினைக்கிறேன். கொண்டு வர வேணும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஓகே, சாக்கி கை தூக்கி இருக்கிறீங்க கதைக்கு. சொல்லுங்க. வணக்கம். என்ன சொல்ல வராங்கடா, இவங்க இந்த கார்பனால சூழல் மாசடைகிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு பொறிமுறை செய்யறாங்க. ஆனா அந்த பொறிமுறை அது கைகூடாம இருக்கு. அந்த பொறிமுறையையும் விளங்கப்படுத்தி கொண்டு வாங்களே. கிரேட், நீங்க ஒரு புதிய ஆரம்பம். நான் அதை புரிந்து கொண்டேன். நீங்க சொல்லுகிறத அந்த பொறிமுறை என்ன என்று சொல்லுங்களே. பொறிமுறை என்ன சரி, சூழல் மாசடைய வேண்டா, இவங்க அந்த சூழல் மாசடைகிற இதுக்கும் செலவழிக்கணும் பணத்தை. அப்படி ஒரு பொறிமுறை செய்யறாங்க. ஆனா இன்னொரு என்ன நடக்குதுன்னா, அப்ப சில நாடுகள் அதுக்கு கூடுதல் செலவழிச்சு அந்த சூழலை கட்டுப்படுத்துறாங்க. இதர் நாடுகள் கட்டுப்படுத்தாம இருக்கிறாங்க. அந்த ஒரு ரொட்டேஷன்ல மாறி போறதாலதான் அது பயனளிக்கலன்னு சொல்றாரு கடைசியில. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டாம் அது சொல்றாரு, இந்த நுகர்வோருக்கு இந்த குறைந்த ஒரு விலையில அதை கொடுக்கணும்னு சொல்றாரு. தேங்க்யூ. கணிசமான அளவுக்கு நான் புரிந்து கொண்டேன். நான் இன்னும் எளிமையாக தெளிவாக சொல்லலாம் என்று நினைக்கிறவர்கள் யாராவது? அப்ராத் வாங்க. சார், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னன்னா, அந்த கார்பன் வணிகத்துல அந்த பொறிமுறையே சொல்றார். அதுல
நம்ம நாடுகள் அக்கறை செலுத்தலைங்கிறதையும் சொல்றார். ம் காபன் வணிகத்தால நுகர்வோருக்கு உலகத்துக்குமே இந்த நன்மையும் இல்லை. இறுதியில நுகர்வோர் உற்பத்தியாளரால செலவுலேயே ஏற்பண்ணப்பட்டு நுகர்வோருக்கு தான் சும்மா போகுது. அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்லி அதையும் சொல்றார். அப்ப அந்த ஒரே ஒரு தீர்வு நாடுகளுக்கு வகுத்த மாசுபடுதலுக்கு அப்பால் அவர்களை செல்ல செய்யும் நடவடிக்கைகள்னு சொல்றார். ம் 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 இந்த கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமானது ஒரே ஒரு தீர்வுங்கிறதும் அந்த மேல அந்த பொறிமுறைங்கிறதும் நுகர்வும் உலகுக்கும் இந்த நன்மையும் இல்லைங்கிறது. முகமது சொல்லுங்க, உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியனுடைய நோக்கம் என்ன? அஸ்ஃபாக் முகமது. வணக்கம். அதாவது சார், இப்போ உலக நாடுகள்ல இருக்கிற உற்பத்தியாளர்கள் அவங்க பொருட்களை உற்பத்தி செய்யும் போது கட்டாயமாக கார்பன் வெளியேற்றம் அவங்க என்ன செய்யணும், குறைக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி தான் அவங்க செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நுகர்வோருக்கும் பாதிப்பு, இந்த உலகத்துக்கும் முழுமையான பாதிப்பு அப்படின்னு சொல்ல வராது சார். சரி, அவர் சொல்லுகிற சாராம்சத்தை நீங்க சொல்லுங்களே எனக்கு. முகமது, நீங்க அவருடைய சாராம்சத்தையும் சொல்லுங்க. அவர் சொல்வதனுடைய நோக்கம் சரி, அந்த சாராம்சம், இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை சொல்ல முடியுதா? சாராம்சம் சார், உற்பத்தியாளர்கள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிற ஒரு பொறிமுறையை உருவாக்கிட்டு தான் அவங்க பொருட்களை உற்பத்தி செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பாதிப்பு எல்லாமே நுகர்வோர தலையில் தான் விழும் அப்படின்னு மாதிரி சொல்ல வராது சார். கணிசமான அளவுக்கு சரியா சொல்லி இருக்கிறீங்க. சரி, வேறு யார் என்னோட பேச விரும்புகிற பிள்ளைகள்? கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல. கதைங்க. சூழல் மாசுபடுறதையும் கட்டுப்படுத்தணும் சார். அதே நேரத்துல அதுக்கு அந்த கார்பன் வெளியீடு குறைக்கிற கைத்தொழில செய்யறதுக்காக வலுசக்தியை பயன்படுத்தணும் என்றும் சொல்லியிருக்கு. என்றாலும் வலுசக்தியை பயன்படுத்தினாலும் சார் அது நுகர்வோருக்கு தான் சுமையை கூட்டுது. அதனால இந்த கார்பன் வெளியீட்டை குறைக்கிறதுக்கான இலக்கை நிர்ணயிச்சுட்டு சார், அந்த இலக்கை தாண்டி போற ஆட்களுக்கு அதுக்கான அந்த இதுகளை குறைக்கிறதுனோட இந்த கார்பன் வணிகத்துல இதை கட்டுப்படுத்துறது நோக்கம் சார். தேங்க்யூ. தினேஷ் சொல்ல வந்தீங்க. தினேஷ் கேட்டுட்டு கேள்விகளுக்குள்ள போவோம். தினேஷ் வந்தீங்களா? கார்பன் வணிகம் தொடர்பாக உள்ள தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறையில சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதில் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் செய்யப்படுது, அவங்களுடைய இந்த இதுக்கான செலவினத்தினதும் நுகர்வோரிடமிருந்து கொள்வனவு செய்வதன் ஊடாக அதனை அவங்க நுகர்ந்து கொள்கிறார்கள். அது நுகர்வோருக்கு வருந்தி சுமத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால பொருட்களுடைய செலவு, மூலதன செலவும் கொள்வனவாளர்களுக்கு செலவு அதிகரிக்கப்படுகிறது. செலவு உற்பத்தியாளர்கள் தான் முழுக்க பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுது. கிரேட். கணிசமான அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தவிர வேறு ஆக்களுக்கு நன்றாக தெரியாது. உங்களை தவிர உங்களை உணர்ந்தவர்கள் வேறு ஆக்கள் இல்லை. அச்சுதன் ஏதோ சொல்றதை கைதூக்கி இருக்கிறீங்க, சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டு போ. சார், இது என்னன்னா இந்த கார்பன் உற்பத்திகளை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி நான் பேசுறது விளங்குதா சார்? விளங்குது. இது கார்பன் உற்பத்திகளை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி சார், இந்த ஒரு சில நாடுகள் தங்க கார்பன் உற்பத்திகளே கைவிட்டிருக்காங்க. அவங்க சில நாடுகள் கார்பன் உற்பத்தியை மேற்கொள்றாங்க. மேற்கொள்ளுகின்ற நாடுகள் கார்பன் உற்பத்தியை மேற்கொள்ளாம இருக்கணும் என்று அங்க நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, விலைகள் உயர்த்தப்படுது, அப்படிலாம் செய்யப்படுது. குறைக்கணும் என்று சொல்லி செய்யப்படுது. அப்ப இவங்களுக்கு அதன் காரணமாக அவங்களோட உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கப்படுது, அதோட விலைகள் அதிகமாக இருக்குது. இப்படியான காரணங்களால இவங்க இந்த குறைவாக கார்பன் வெளியேற்றத்தை செய்கின்ற நாடுகள் இவற்றை கொள்வனவு செய்யும் போது அவங்களும் பெரிய ஒரு விலையை கொடுத்து தான் அதை வேண்ட வேண்டி இருக்குது. அதாவது அப்ப இதுல அர்த்தம் என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்க எப்படியோ தேவையான அளவு உற்பத்தி நடந்து கொண்டுதான் இருக்குது. அதால கடைசியா சொல்ற விஷயம் அவங்க என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த இந்த பொறிமுறையை கட்டுப்படுத்தணும்னு ஆரம்பிச்சாலும் கூட அது கட்டுப்படுத்தப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் தேவைன்றபடியா இங்க ஒரு அளவுக்கு மேலேயும் உற்பத்தி நடக்குதுதான். நடக்கக்குள்ள இது இன்னும் இது மாசுபடுத்தப்படுது என்றும் இதை இல்லாமக்கணும்னு அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கட்டத்துக்கு பிறகு
அந்த நாடுகளே அந்த நடவடிக்கைகளுக்கு அந்த இலக்கை தாண்டி வேலை செய்யக்கூடாது என்று சொல்றது தான் வலியுறுத்துறாங்க. கிரேட். கணிசமான அளவுக்கு இதுவரையில சொல்லப்பட்ட விளக்கங்களில் அச்சுதனுடையது மிக அதிக அளவில் இதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை எளிமைப்படுத்தி தருவதாக இருந்திருக்கிறது. தேங்க்யூ அச்சுதன். சரி, நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொல்ல தொடங்கிய போதுதான் அச்சுதன் கைகளை உயர்த்தினார். அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது ஒரு உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்கள், உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்தவர்களை இலக்கு குழுக்களாக கொண்ட ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாளுக்கு தான் நீங்கள் விடையளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதை வைத்துக்கொண்டு இலங்கை நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை, கணக்காளர் சேவை, கல்வி நிர்வாக சேவை போன்ற பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்கள் இப்போ இவ்வளவு கடினமான வினாக்கள் தான் உங்களுக்கு வரும் என்று யோசித்துக் கொள்ள வேண்டாம். இதனிடம் கடினமானவற்றை யோசிங்க. நான் பார்வையாளர் அந்தஸ்தோடு இன்றைக்கு புகையிரத நிலைய அதிபர் பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பரீட்சைக்கு தோற்றுபவர்களையும் இந்த குழுவிலே இணைத்திருக்கிறேன். அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், இது தங்களுக்கு பொருத்தமானது இல்லையோ என்று சொல்லி. உண்மையிலே அவர்களுக்கு தான் இந்த பேப்பர் சரிதானே. அவர்களுடைய பேப்பரை தான் நாங்கள் பெரிய எக்ஸாமுக்கு தோற்றுகிறவர்கள் படிக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இந்த உரைப்பகுதியை எழுத்துக்கு எழுத்து, வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொண்டவர்கள் எவரும் இல்லை. இது ஒரு குழப்பமான மொழிநடை கொண்ட ஒரு உரைப்பகுதி. முதல்ல அதை சொல்ல சரிதானே. இது ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு மொழிநடை கொண்ட உரைப்பகுதி, மிகவும் சிக்கலானது. இதனுடைய கட்டமைப்பு அல்லது இது அறிக்கையிடப்பட்ட முறைமையில குறைபாடுகள் உண்டு. அது ஒரு மொழிபெயர்ப்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு. அதை தாண்டி நாங்கள் இவற்றைத்தான் வாசிக்க வேண்டி இருக்கிறது, இவற்றைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதில் சொல்லப்பட்டதனுடைய சாராம்சத்தை முதல்ல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சொல்றாங்க, இந்த காபன் வணிகம், இங்க வணிகம் என்பது வியாபாரம் என்பதாக எடுக்கக்கூடாது. அந்த காபன் முகாமைத்துவம், பிஸ்னஸ் என்று சொல்லித்தான் எடுக்க வேண்டும். அதை காபன் வணிகம் என்று மாற்றிவிட்டார்கள். இது காபன் வணிகம் என்கிறது அந்த காபன் தொடர்பான ஒரு முகாமை அல்லது அந்த விடிய கையாளுகை என்பதாக. இப்ப காபன் தொடர்பான வேலை, நீங்க உங்களோட வேலையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சொந்த விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்துங்கோ என்பது போல இங்க அந்த விடயம், காபன் தொடர்பான விடயம், அது ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை என்கிற எண்ணக்கருவில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்களால் அந்த மாசுபடுத்தலுக்கான செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை என்பதன் கீழ் சொல்லப்பட்டிருக்கு, யார் சூழலை மாசுபடுத்துகிறார்களோ அதனால் ஏற்படக்கூடிய செலவுகளை அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காபன் வணிகத்தில் அந்த கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என்று சமீப காலத்தில் இனங்காணப்பட்டுள்ளது. ஆகவே இந்த காபன் என்கிற விடயத்தை கையாளும் ஒரு நடைமுறையில அல்லது அந்த முகாமையில சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அந்த மாசுபடுத்தலுக்கு ஏற்படக்கூடிய செலவை அல்லது மாசு நீக்கலுக்கான செலவை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என்பது இப்பதான் கிட்டடியில தான் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சமீப காலத்தில் இனங்காணப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பால அந்த விடயத்தை எப்படி சொல்லுகிறாங்க என்றால், காபன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுபடுத்தலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை. சூழலை பாதுகாப்பதற்காக காபன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி ஒன்று எடுக்கப்படவில்லை என்பதை நாடுகள் உணர்ந்ததன் காரணமாக காபன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்திருப்பதுடன் அதன் மூலமாக வலு சக்தியை பெருமளவில் பயன்படுத்தும் கைத்தொழில்களின் முடிவுப் பொருட்களை நுகரும் நுகர்வாளர் அதிக விலைகளை செலுத்த நேரிட்டுள்ளது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கு அந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்தார் என்பதே ரொம்ப மோசமான ஒரு மொழி நடை. இல்ல, குறைந்த விலைகள் என்று சொல்லுகிறது ஆக குறைஞ்ச விலை.
இதுக்கு கீழே போகலாது. ஒரு ரேட் உண்டு, சரிதானே? அத ஒரு உயர்ந்த மட்டத்துல தான் நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்ப நான் உங்களை விளங்குகிற மாதிரி சொல்லுகிறேன். அரிசியின் ஆக குறைந்த விலை 1 கிலோ 1000 ரூபாய். அரிசிக்கான ஆக குறைந்த விலை உயர்ந்த மட்டத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. விளங்குதா? ஆக குறைந்த விலை, குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்கிறார்கள். ஏன்னா அதுக்கு குறைச்சி விற்கலாது. அந்த மாதிரி அரிசியினுடைய ஆக குறைந்த விலை 1000 ரூபாய், அதுக்கு மேலே என்ன விலையும் போகல. இது சிலவற்றுக்கு அவ்வாறான விலைகளை விதிப்பது உண்டு, சில நன்மைகளை நோக்கி, சரிதானே? ஆக குறைந்த விலை என்ற அதுக்கு மேல நீங்க என்ன விலைக்கும் விற்கலாம், அதுக்கு கீழே விற்கலாம். சில வேளையில உயர்ந்தபட்ச விலை என்று சொல்லி ஒரு விலையை நிர்ணயிப்பார்கள், அதுக்கு மேல விற்கிறது. இப்ப அரிசி போன்றவற்றுக்கு உயர்ந்தபட்ச விலையை தான் நிர்ணயிக்கிறது. 300 ரூபா தான் உயர்ந்தபட்ச விலை என்றால் 300 ரூபா குறையத்தான் அரிசி விற்கலாம், அதுக்கு மேல விற்கலாம். இது குறைந்தபட்ச விலை. குறைந்தபட்சம் என்பது அதுக்கு கீழே போகவே இல்லை, அதுக்கு மேலதான் போகலாம். அப்ப இங்க கார்பன் வெளியேற்றத்துக்கான விலை, கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்தார்கள். கார்பனை வெளியேற்றுகிற நாடுகள் அவர்களால் வெளியேற்றப்படுகிற கார்பன் அலகுகளுக்கு ஏற்றபடி, அவர்கள் வெளியேற்றுகிற கார்பன் அலகுகளின் அளவுக்கு ஏற்றபடி அவர்கள் ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டி இருந்தது. அது உயர்ந்த அளவில் இருந்தது. ஒவ்வொரு யூனிட்டுக்குமான ஆக குறைந்த கட்டணம் என்பது உயர்ந்த மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்படி அறிமுகம் செய்தால் அதனால வந்த விளைவு என்ன என்றாலும், இந்த கார்பனை வெளியிடுகின்ற வலு சக்திகள் இருக்குதானே, புகை வெளியேற்றக்கூடிய வலு சக்திகளை பயன்படுத்துகிற நாடுகள்ல அவற்றின் உற்பத்தி பொருட்களை நுகருகின்ற நுகர்வாளர் அதிக விலைகளை செலுத்த நேரிட்டது. அது என்ன என்று பிறகு விளக்கத்தை பார்ப்போம். அந்த பொருட்களை வாங்குகிறவர்கள், அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறவர்கள் அதிக விலைகளை செலுத்த வேண்டி ஏற்பட்டது. பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகை தொடர்பில், பொருளாதார நடவடிக்கைகள் உற்பத்தி நடவடிக்கைகளால சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகை, சூழலுக்கு கார்பனை வெளியிடுவது தொடர்பில் செலுத்த வேண்டிய அந்த ஒரு தண்டப்பணம் மாதிரியான கட்டணம், அதான் குறைந்த விலைகள் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதுடன் இறுதியில் நுகர்வாளர் அப்பொருளை நுகர்வதற்கு அதிக செலவை சுமக்க நேரிடுகிறது. இப்ப இந்த விளக்கம் விளங்குச்சா பிள்ளைகளுக்கு? என்ன செய்யறாங்கன்னா, இந்த கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வெளியேற்றப்படுகின்ற கார்பன் அலகுகளுக்கு ஒரு ரேட் ஒன்று அளவிடுறாங்க. இதை யார் செலுத்துகிறார்கள் என்றால் அந்த பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் செலுத்துகிறார்கள். செலுத்திவிட்டு அந்த செலவினை, அவ்வாறு செலுத்திய செலவினை தங்களுடைய பொருட்களின் விலையோடு சேர்த்து விடுகிறார்கள். அதையும் உற்பத்தி செலவாக அவர்கள் காட்டுகிறார்கள். பொருளின் உற்பத்தி செலவு என்பதில் சேர்ப்பதனால உற்பத்தி செலவு அதிகரிக்குது. அப்ப உற்பத்தி செலவு அதிகரித்தால் அந்த பொருளை சந்தைக்கு அவர்கள் விற்கிற விலையும் அதிகரிக்கும். இதனால் அந்த பொருளை நுகர்பவர்கள் அதிக விலைக்கு பொருளை வாங்க வேண்டி இருக்கிறது. அப்ப மேல சொல்லப்பட்டதை இப்ப நாங்க புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு இங்கு உள்ளடக்கப்படவில்லை. உற்பத்தியாளர்கள் அந்த செலவை பொறுப்பேற்கவில்லை. கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சூழலை மாசுபடுத்துவதை கட்டுப்படுத்துகிற முயற்சியில நாடுகள் ஈடுபடவில்லை என்பதை உணர்ந்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதற்கு என ஒரு குறைந்தபட்ச கட்டணம் ஒன்று, அது மிக குறைவான ஒரு ரேட்ல இல்லை, உயர்ந்த ஒரு மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆக குறைந்தது நீங்க செலுத்த வேண்டிய கட்டணம் என்பதே ஒரு பெரிய தொகையாக இருந்தது. அந்த தொகையை தீர்மானித்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்த போது ஏற்பட்ட விளைவு என்னவென்றால், அவ்வாறு செலுத்தப்படுகின்ற செலவினத்தை பொருளை நுகருபவர்கள், பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டியதாக மாறியது.
ஏனென்றால் உற்பத்தியாளர்கள் தங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டணத்தினை பொருளின் உற்பத்தி செலவோடு இணைத்துக் கொண்டார்கள். அதனால் உற்பத்தி செலவு அதிகரிக்க சந்தையில பொருளினுடைய விலையும் அதிகரித்தது. இச்செயன்முறையினால் எந்த செயல்முறையினால சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுக தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதுடன் இறுதியில் நுகர்வாளர் அப்பொருளை நுகர்வதற்கு அதிக செலவை சுமக்க நேரிடுகிறது. இச்செயல்முறையினால் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. ஆகவே இந்த கார்பன் தொடர்பாக இப்போது இருக்கக்கூடிய ஏற்பாடு உலகத்துக்கும் நன்மை தரவில்லை, நுகர்வாளருக்கும் நன்மை தரவில்லை. அதாவது கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் இல்லை, நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பொருள் கிடைப்பதை அது ஏற்படுத்தவும் இல்லை. இதன் பிரகாரம் சூழலை குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளிலிருந்து கார்பன் இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக சூழலை அதிகம் மாசுபடுத்தும் நாடுகள் சூழல் மாசுபடுத்தல் செலவுகளை கூட்டியுள்ள நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொழுது கார்பன் இருப்புகளை விற்கும் மற்றும் குறை மாசுபடுத்தலில் ஈடுபடும் நாடுகள் அதிக செலவுகளை தாங்க வேண்டி நேரிடுகிறது. ஆதலால் குறைவாக மாசுபடுத்தும் நாடுகளில் இருந்து இருப்புகளை வாங்கும் செலவை சரி செய்வதற்காக அதிகம் சூழலை மாசுபடுத்தும் நாடுகளில் இருந்து இறுதி உற்பத்திகள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்ய வேண்டி இருந்தால் சூழலை மாசுபடுத்தாத நாடுகள் குறைவாக நன்மை பெறலாம். இந்த பகுதி இன்னும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறது, சரிதானே? இருந்தாலும் நாங்கள் அதை புரிந்து கொள்வோம். இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். இதன் பிரகாரம் என்று தொடங்குகிற இடத்துல இருந்து இந்த பகுதிக்கு வருகிற போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சில நாடுகள் குறைவாக சூழலை மாசுபடுத்துகின்றன அல்லது குறைந்த அளவில் கார்பனை வெளியிடுகின்றன. அப்ப அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற கட்டணம், அவர்கள் செலுத்துகின்ற செலவு குறைவாக இருக்கு, அவருடைய உற்பத்தி குறைவாக இருக்குங்க, சூழலை குறைவாக மாசுபடுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அதிக அளவில் சூழலை மாசுபடுத்துகிற நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குகிற நேரத்தில் அந்த நாடுகள் மாசுபடுத்துகின்ற செலவை இவர்கள் செலுத்த வேண்டி இருக்கு. இந்த குறைவாக மாசுபடுத்துபவர்கள் அதிகம் மாசுபடுத்துபவர்களுடைய பொருட்களை வாங்குகிற போது இவர்களுக்கு நன்மை இல்லை அல்லது குறைந்த நன்மை தான் வரப்போகுது. ஏன்? இவர்கள் மாசுபடுத்தாமல் இருந்தால் கூட யாரோ மாசுபடுத்துகிற, யாரோ கார்பனை வெளியிடுவதற்காக செலுத்துகிற அந்த தண்டம் போன்ற அந்த செலவை இவர்கள் தாங்க வேண்டியிருக்கு. இவர்கள் பொருட்கள் வாங்கிக்குள்ள, இவர்கள் வாங்குகிற பொருளுக்குள்ள, அந்த பொருளினுடைய விலைக்குள்ள அந்த நாடுகள், அதிகம் மாசுபடுத்தும் நாடுகளினுடைய அந்த செலவு உள்ளடக்கப்பட்டு விடுகிறது. அதனால் இவர்களுக்கு குறைந்த நன்மை தான் கிடைக்குது. அப்ப நன்மை குறைத்து வைக்கு. இவர்கள் சூழலை மாசுபடுத்தாமல் விட்டால் கூட இவர்களுக்கு அதனால லாபம் ஒன்றும் இல்லை. சூழலை மாசுபடுத்தாமல் தங்களுடைய உற்பத்திகளை குறைவாக இருந்து அந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக அதிக அளவில் உற்பத்தி செய்கிற, கார்பனை அதிக அளவில் வெளியேற்றுகிற நாடுகளிடமிருந்து அந்த பொருளை வாங்க போகிற போது அவ்வாறு அதிக அளவில் கார்பன் வெளியிடும் நாடுகளின் உற்பத்தியில், அந்த உற்பத்தி செலவில் அவற்றின் செலவு சேர்க்கப்படுவதன் காரணமாக அந்த நாடுகள் செய்த செலவை சேர்த்துத்தான் விலையை குறித்து அவர்கள் இந்த சூழலை மாசுபடுத்தாத நாடுகளுக்கு விற்கிறார்கள். அதன் காரணமாக இந்த நாடுகள் சூழலை மாசுபடுத்தாமலே அதற்கான தண்ட செலவை செலுத்த வேண்டியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆக இப்பொறிமுறையானது பொறிமுறை தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை. ஆகவே இப்பொறிமுறையானது வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில்
ஆகவே இந்த பொறிமுறையின் மூலமாக கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல் என்கிற டார்கெட், அந்த லக் அடையாமல் இருக்கும் வகையில் இது ஒரு நச்சுவட்டமாக மாறிவிட்டது போல தெரிகிறது. ஒரு நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல தெரிகிறது. ஏன் இப்போது வளர்முக நாடுகள் தாங்கள் கார்பனுக்காக அதிகம் காசு செலுத்த வேண்டி இருக்குது. சூழலை மாசுபடுத்துகிற அவர்களால் வெளியிடப்படுகிற ஒவ்வொரு கார்பன் அலகுக்கும் அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதற்காக அவர்கள் சூழலை மாசுபடுத்தாமல் அல்லது குறைந்த அளவில் மாசுபடுத்தி கொண்டு கமுக்கமாக இருக்கிறார்கள். வளர்ந்த நாடுகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதிக அளவில் கார்பனை வெளியிடுகிறார்கள். அதற்காக அதிக அளவில் தண்டப்பணம் செலுத்துகிறார்கள். நான் தண்டப்பணம் என்பது இங்கே உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கவில்லை, இது குறைந்தபட்ச விலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை விளங்குற மாதிரியா சொல்லுகிறேன். அவர்கள் அதிக அளவில் தண்டப்பணத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட போறது இல்லை. ஏன்? அவர்களுக்கு எவ்வளவு தண்டம் செலவானாலும் அந்த செலவை பொருளின் விலையோடு சேர்த்து இங்கு யாரெல்லாம் சூழலை மாசுபடுத்தாமல் நல்ல பிள்ளையாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த பொருளை விற்கும் போது தாங்கள் செலுத்திய தண்டப்பணத்தை இவர்களின் தலையில் கட்டி விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கப் போவதில்லை. ஏன்? உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாடு அங்கு நடைமுறையில் இல்லை. உற்பத்தியாளரை பொறுப்பேற்க வேண்டியிருந்தால் உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற லாபம் குறையும் அல்லது அவர்கள் நட்டத்தை அடைய வேண்டியிருக்கும். அவர்களுக்கான சுமை, அவர்களுக்கான வணிக சுமை அதிகரிக்கும். ஆகவே அவர்கள் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதில் கவனம் செலுத்தி இருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு அந்த கவனம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பன் வெளியேறினாலும் அவ்வளவுக்குரிய செலவை அவர்கள் செய்துவிட்டு அந்த தண்டத்தை யார் பொருளை வாங்குகிறார்களோ அந்த நுகர்வோருடைய தலையிலே கட்டக்கூடியதாகத்தான் இந்த பொறிமுறை இருக்குது. ஆகவே இது கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க தவறுகின்ற ஒரு நச்சு பொறிமுறையாகிவிட்டது, அல்லது ஒரு நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல தெரிகிறது. ஆதலால் நுகர்வோருக்கு செலவுகளை ஏற்படுத்தாமல், நுகர்வோருக்கு செலவுகளை உண்டாக்காமல் நாடுகள் மாசுபடுத்தலை கட்டுப்படுத்துவதற்கான வரையறையை வற்புறுத்தும் ஒரே ஒரு தீர்வு நாடுகளுக்கு வகுத்த மாசுபடுத்தல் இலக்குகளுக்கு அப்பால் அவர்களை செல்ல செய்யும் நடவடிக்கைகளை தவிர்த்தல் ஆகும். அவர் சொல்றார், நீங்க இந்த தண்டப்பணம் மறவிடுகிறது இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு ஏற்கனவே நாடுகளுக்கு நீங்கள் ஒரு எல்லை வகுத்து கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாடும் ஒரு ஆண்டில் இந்த அளவுக்கு மேல கார்பனை வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி மாசுபடுத்தல் இலக்குகள், கார்பனை வெளியேற்றுவதற்கான ஆகக்கூடியது நீங்கள் இவ்வளவுதான் கார்பன் வெளியேற்றலாம் என்று சொல்லி இலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதுக்கு அங்கால போகாம பார்த்துக் கொள்வதுதான் வழியே தவிர தண்டப்பணம் மறவிட்டு பிரயோசனம் இல்லை. அவர்கள் எல்லையை தாண்டி போதுமான அளவுக்கு கார்பனை வெளியிடுவார்கள். அதனாலே அவர்கள் மீது அறவிடப்படுகிற தண்டத்தையும் யாருடைய தலையிலையும் சுமத்தி விடுவார்கள். ஆகவே இந்த பொறிமுறை வெற்றி அளிக்காது. இது கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த தவறுகிற ஒரு நச்சுவட்டமாக மாறிவிடும். ஆக நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? இந்த கார்பன் வெளியேற்றத்துக்கான உயர்ந்த மட்டத்திலான குறைந்தபட்ச விலை நிர்ணயம் என்பதற்கு தாண்டி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார்பன் வெளியேற்றுவதற்கான உயர்ந்தபட்ச இலக்கு ஒன்றிருக்கு. ஆகக்கூடியது இவ்வளவு கார்பன் தான் வெளியிடலாம், நீங்க அதுக்கு மேல போகக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இதை செய்ய முடியும். அது ஒன்றுதான் இதற்கான சாத்தியமான வழி என்பதாக சொல்லியிருக்கிறேன். நான் கொஞ்சம் ஆஃப் ரெக்கார்டிங்ல பேசுகிறேன். சரி பிள்ளைகள், அப்ப இது தொடர்பான ஒரு சாராம்சம் எளிமையாக சொல்லிக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். ஏன்னா எங்களுக்கு பிரதானமாக ஒரு உரைப்பகுதி புரிந்து கொள்ளாமல் எப்பவுமே கேள்விக்கு விட எழுத இயலாது. முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. சூழலை மாசுபடுத்துகின்ற உற்பத்தியாளர் அதன் செலவை பொறுப்பேற்க வேண்டும். அதாவது சூழலை மாசுபடுத்துபவர் ஒரு நிதி ரீதியான ஒரு பாதிப்பினை அனுபவிக்க வேண்டும், ஒரு நட்டத்தை அவர் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனால் கார்பன் வணிகம் என்கிற விடயத்தில் இந்த கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை என்பது அண்மையில இனங்காணப்பட்டுள்ளது. எவ்வாறு
இந்த கூற்றை ஆதாரப்படுத்துகிறார். கார்பன் வணிகம் என்கிற விடயத்தில் சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் அதன் செலவை பொறுப்பேற்க வேண்டும் என்கிற தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறையின் கோட்பாடு உள்ளடக்கப்படவில்லை. எவ்வாறு என்று கேட்கிற போது, கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சூழல் மாசுபடுத்தலை கட்டுப்படுத்துவார்கள் என்பது சாத்தியமில்லாமல் போன போது ஒவ்வொரு நாடுகளும் தாங்கள் வெளியேற்றுகின்ற கார்பனுக்கு ஏற்றபடி குறைந்த ஒரு கட்டணம் என்றால் ஆக குறைஞ்ச ரேட், ஆனால் அது ஹை ரேட்டாக இருக்கும், செலுத்தும்படி பணிக்கப்பட்டது. அவர்கள் அவ்வாறு செலுத்துகின்ற அந்த பொறிமுறையை கொண்டு வந்த போது என்ன நிகழ்ந்தது என்றால், நுகர்வோருடைய தலையிலே அந்த செலவு சுமத்தப்பட்டு விட்டது. அது அங்கே உற்பத்தியாளர் தாங்குதல் என்பது மீறப்பட்டு விட்டது. எப்படி என்று விளங்கப்படுத்துகிறார். அந்த தண்டமாக செலுத்துகிறார்கள் என்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். அப்படி ஒரு வார்த்தை இங்கே இல்லை, புரிவதற்காக சொல்லுகிறேன். அதிகமாக கார்பனை வெளியேற்றுபவர்கள் கார்பன் வெளியேற்றுவதற்காக தாங்கள் செலுத்திய பணத்தினை அல்லது அந்த செலவினை உற்பத்தி செலவோடு சேர்த்து பொருட்களின் விலையை அதிகரித்தார்கள். இதனால் நுகர்வோர் அதிக விலையிலே பொருட்களை வாங்கினார்கள். சூழலை மாசுபடுத்தும் அந்த கார்பனுக்கான செலவு நுகர்வோர் மீது சுமத்தப்பட்டு விட்டது. சில வளர்முக நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் குறைந்த அளவில் கார்பனை வெளியேற்றி தாங்கள் அது தொடர்பில் செலுத்துகின்ற அல்லது தாங்குகின்ற சுமை குறைவு என்று நினைத்துக் கொண்டிருந்த போது, வளர்ந்த நாடுகளில் இருந்து பொருட்களை அவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டி வருகிற போது, வளர்ந்த நாடுகள் அதிக அளவில் கார்பனுக்காக செலுத்திய தொகையினை அந்த பொருட்களின் மீது ஏற்றி இவர்களுக்கு அதிக விலையில பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆகவே யாரோ கார்பனை வெளியேற்றுவதற்கான அந்த சுமையினை வளர்முக நாடுகள் தங்களுடைய தலையில சுமக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இங்கு இந்த பொறிமுறையினூடாக கார்பன் வெளியேற்றம் கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லை. இது ஒரு நச்சுவட்டமாக மீள சுழற்சியும் நடக்க போகுது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாடும் அதிகமாக ஆகக்கூடியது இவ்வளவு கார்பன் தான் வெளியேற்றலாம் என்பது போன்ற அவர்களுக்கான ஒரு எல்லையை நிர்ணயிப்பதுதான் இதற்கான ஒரே வழி என்பது இந்த உரைப்பகுதியின் சாராம்சம். இப்ப கேள்விக்குள்ள போவோம். இந்த உரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை விடயத்தை குறிப்பிடுக. இந்த உரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை விடயத்தை குறிப்பிடுக என்று கேட்கிறாங்க. என்ன அடிப்படை விடயம் சொல்றது? அகிலகுமார் கதை. இதுல என்ன அடிப்படை விடயம் சார்? உலக பொருளாதாரம் மற்றும் சூழல் மாசுதலில் கார்பன் வணிகத்தின் தாக்கம் அல்லது பிரதிபலிப்பு சார். திருப்பி சொல்லுங்க. உலக பொருளாதாரம் மற்றும் சூழல் மாசடைதலில் கார்பன் வணிகத்தின் தாக்கம் அல்லது பிரதிபலிப்பு. சரி, துஷா. ஹஃப்ரத் கரெக்ட். சூழலை மாசுபடுத்துறாலே அந்த செலவு பொறுப்பேற்கப்படும். சரி, நாங்கள் ஹில்மி ஏதோ சொல்ல வாரீங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் கார்பன் உற்பத்தியில் எவருக்கு நன்மை இல்லை என்பதோட உற்பத்தியின் போதான பாதக விளைவுகளுக்கு செலுத்த வேண்டியவை நுகர்வோருக்கு செலுத்தப்படுகிறது என்று சொல்றதான் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். யாதவன். கார்பன் வெளியேற்றத்துல இப்ப இருக்கிற அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி செயல்முறை ஒரு பயனளிக்காம இருக்கிறதால நாடுகள் புதிய கட்டுப்படுத்துறதுக்காக அந்த இலக்குகளுக்கு அப்பால செல்லாம இருக்கிறதான் கட்டுப்படுத்தினாதான் கார்பனை கட்டுப்படுத்தலாம். இங்கு கார்பன் வெளியேற்றத்துக்கு தற்போது விதிக்கப்படுகின்ற அறவீட்டு முறை வெற்றி அளிக்காமை காரணமாக கார்பன் வெளியேற்றத்துக்கான எல்லை நிர்ணயம் என்கிற பொறிமுறைக்குள்ள செல்வதற்கான தேவை காட்டப்படுவதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய அடிப்படை விடயம். கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான தற்போதைய அறவீட்டு முறைமை தான் பார்த்து நாங்கள் விலை என்ன கார்பன் வெளியேற்றத்துக்கான குறைந்த விலைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொறிமுறை வெற்றி அளிக்காமை காரணமாக மாசுபடுத்தல் இலக்குகள் வகுக்கப்பட்டு, நாடுகளுக்கான மாசுபடுத்தல் இலக்குகள் வகுக்கப்பட்டு அதன் எல்லைக்கு அப்பால் செல்லாதிருப்பதற்கான
கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய அடிப்படை விடயமாக இருக்கு. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அதன் செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை யாது? சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அதன் செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை யாது? என்ன செயல்முறை சொல்லப்பட்டது? கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான குறைந்த விலை உயர்ந்த மட்டத்தை அறிமுகம் செய்தது. இல்ல, இங்க கேட்டது சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அதன் செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை யாது? அந்த உற்பத்தி அந்த செலவையும் சேர்க்க வேண்டி இருக்கிறதால உற்பத்தி செலவு அதிகரிக்கும். அந்த செயல்முறை என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு இடத்துல சொல்லியும் காட்டியிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இச்செயல்முறை என்று சொல்லியிருந்தார். இச்செயல்முறையினால் என்ன செயல்முறை? பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகள் தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பது. இதுதான் அச்செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை. சரிதான். அப்ப இது வராது சார். அந்த கார்பன் வெளியேற்ற குறைந்த உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்து அதைத்தான் எட் பண்றாங்க. திரும்பி கேளுங்க. இப்ப கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்யறதாலதான் அது உற்பத்தி ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல எட்டாது. இல்ல, அந்த பொருள் விலை கூடி உற்பத்தி விலைகளை அறிமுகம் செய்ததனுடைய நோக்கம் உண்மையாக உற்பத்தியாளர்கள் அந்த நிதி சுமையை தாங்குவார்கள், ஆகவே அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவார்கள் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. இப்ப கேள்வி என்னென்றால், சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அதன் செலவுகளை, அந்த சூழலை மாசுபடுத்துகிற செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை என்ன? எப்படி அந்த செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துகிறார்கள் என்றுதான் கேட்கிறாங்க. கேள்வி விளங்குதா? இப்ப நீங்க சொல்லுகிறது சூழலை மாசுபடுத்துகிறவர்கள் இந்த இடத்துல இருக்கு. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளரால் அதன் செலவு பொறுப்பேற்கப்பட வேண்டும். அதான் கோட்பாடு. இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த கட்டணத்தை அறவிட்டார்கள். ஆனால் இந்த கோட்பாடு உடைக்கப்பட்டது. எப்படி அவர்கள் இந்த கோட்பாட்டை உடைத்தார்கள்? நுகர்வோர் மீது எப்படி சுமத்தினார்கள்? பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகள் தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதுடன் இறுதியில் நுகர்வோர் அப்பொருளை நுகர்வதற்கு அதிக செலவை சுமக்க நேரிடுகிறது. இப்படித்தான் அது நுகர்வோருடைய தலைக்கு வந்து சேருது. அவற்றை கேள்வி எப்படி இருந்தது என்று பாருங்க. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர்கள் அதன் செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு காரணமான செயல்முறை. எப்படி அவர்கள் அதை சுமத்தினார்கள் என்றுதான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா ஹஃப்ராத்? ஓகே, சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி. இது பக்கம் மாறி இருக்குது. நான் முதலே சொன்னேன், யாரோ ஒரு ஆள் மெசேஜும் போட்டுருந்தாங்க பக்கம் மாறி இருக்குதே என்று சொல்லி. அப்படித்தான் இருக்குது. இப்போ நீங்க 2வது பக்கத்துக்கு போக வேணும். சூழலுக்கு பாதகமான வெளியேற்ற விளைவுகள் ஏற்படுவது ஏன்? சூழலுக்கு பாதகமான வெளியேற்ற விளைவுகள் ஏற்படுவது ஏன்? ஏன் சூழலுக்கு பாதகமான வெளியேற்ற விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்றாரு உரையாசிரியர்? உற்பத்தியாளர் உற்பத்திச்சாலையிலிருந்து கார்பனை வெளியேற்றும். இந்த உரைப்பகுதியில நேரடியாக அந்த பகுதியை காணக்கூடியதா இருக்குதா பாருங்க. அதிகரித்து செல்லும் பொருளாதார நடவடிக்கை. சரி, இன்னொரு கேள்வியை சொல்லுங்கண்ணே. சூழலுக்கு பாதகமான வெளியேற்ற விளைவுகள் ஏற்படுவது ஏன்? சூழல் மாசடைதலை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாது. திருப்பி சொல்லுங்க. சூழல் மாசடைவதில் கார்பன் வெளியேற்றத்தை
இருக்கிறதால சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. கிரேட். அங்க மேல சொல்லப்பட்டிருக்குது, கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாமை. சரிதானே? கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுபடுவதை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாமை காரணமாகத்தான் சூழலுக்கு பாதகமான வெளியேற்ற விளைவுகள் ஏற்படுகிறது. வெளியேற்றத்தை குறைப்பதற்காக இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு தீர்வு யாது? நாடுகளுக்கு வகுத்த மாசுபடுதல் இலக்குகளுக்கு அப்பால் அவர்களை செல்ல செய்யும் நடவடிக்கைகளை தவிர்த்தல். நாடுகளுக்கு மாசுபடுத்தல் இலக்குகள் வகுக்கப்பட்டு அந்த எல்லைகளை மீறாமல் கட்டுப்படுத்துவது. சாதாரண வழக்கில் சொல்லியிருக்க, நீங்க அதுல இருக்கிற மாதிரியே சொல்லி. சரிதானே? தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை நச்சுவட்டமாகி உள்ளது என்று இந்த எழுத்தாளர் கூறுவது ஏன்? காபனை உற்பத்தி செய்பவர்களும் அதற்கான செலவை செலுத்த வேண்டியிருக்கு, அதை நுகர்வதற்காக இறக்குமதி செய்பவர்களும் அதற்கான செலவை செலுத்த வேண்டியிருக்கு. தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை நச்சுவட்டமாகி உள்ளது என்று அவர் சொல்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதிகளை பாருங்க. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதியை பாருங்க. ஆகவே இப்பொறிமுறையானது வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில், இப்பொறிமுறை வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில் ஓர் நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல தெரிகிறது. அப்ப இப்பொறிமுறையானது ஏன் இப்பொறிமுறை நச்சுவட்டமாக இருக்கிறார்னா மேல சொல்லப்பட்ட காரணங்கள் ஆகவே என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே என்பதனுடைய கருத்து என்ன? மேல சொல்லப்பட்ட விளக்கத்தை பாருங்க. என்ன சொன்னார்? கேள்வியை காட்டுறதா திருப்பி? தூய்மைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி பொறிமுறை நச்சு வட்டம் ஆகியுள்ளது என்று எழுத்தாளர் கூறுவது ஏன்? ஆகவே இப்பொறிமுறையானது நச்சுவட்டமாக இருக்கின்றார். அந்த ஆகவே என்பது எதை குறிக்கிறது என்று சொல்றது? இறக்குமதியான சார் சூழலை குறைவா மாசுபடும் நாடுகள் குறைத்தாலும் இந்த சூழலை குறைவாக மாசுபடுத்துற நாடுகள் அந்த இதுல இருந்து வருது. ஆதலால் சூழலை மாசுபடுத்துகின்ற உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வோர் மீது செலுத்துவதால் கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. அதுதான் கீழே அவர் விளங்கப்படுத்தியிருக்கார். இதுவரைக்கும் விளங்கப்படுத்தினது கீழே அந்த விஷயத்தை தானா. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வோர் மீது செலுத்துவதால் கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. ஆகவே இப்பொறிமுறை வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில் ஒரு நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல தெரிகிறது. இதன் பிரகாரம் என்று சொல்லி அதன் கீழே எழுதப்படுகிற விடயம் அந்த மேல சொன்னதை விளங்கப்படுத்துகிறேன். சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வோர் மீது செலுத்துவதால கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. சரிதாடு? ஆகவே இப்பொறிமுறை வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில நச்சு பொறிமுறை ஆகிவிட்டது. அதுலேயும் நாங்கள் முழுவதும் எழுத தேவையில்லைங்கிற அடுத்த கேள்வியில வருது பாருங்க. கார்பன் வணிகத்தின் மூலமாக நுகர்வோருக்கோ அல்லது முழு உலகுக்கோ எவ்வித நன்மையும் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணம் யாது என்று கேட்கிறேன். நீங்க மேல இது நச்சுவட்டமாகி உள்ளது என்று எழுத்தாளர் கூறுவது ஏன் என்று கேட்கிற போது நாங்கள் விட சொல்ல போறோம், கார்பன் வணிகத்தினால நுகர்வோருக்கு அல்லது முழு உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடைக்காமல் இருப்பதனால் இது நச்சுவட்டமாகி உள்ளது. கார்பன் வணிகம் நுகர்வாளருக்கோ முழு உலகுக்குமோ எவ்வித நன்மையும் வழங்குவதில்லை. ஆகவே இப்பொறிமுறையானது வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் வகையில் ஒரு நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல் தெரிகிறது. அந்த மேல் பகுதியிலிருந்து நாங்கள் விடை எழுதுறதுக்கு எத்தனித்தம்
சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் என்கிற பகுதியை பார்த்தப்பட்டா அடுத்த கேள்விக்கு விடையாக இருப்பதனால அந்த துண்டை நாங்கள் விட வேண்டி இருக்கு. பிள்ளைகள், இன்னொரு விடயம் சொல்லுகிறேன். இந்த பந்தியில இருந்து கேள்விகளுக்கு விடை எழுதுகிற போது பெரும்பாலும் 5 கேள்விகள் வருவதுண்டு. இதுல கொஞ்சம் கூட இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை நிச்சயிப்பதற்கு முன்பாக அந்த வினாத்தாள்ல விடை எழுதக்கூடாது. இது முக்கியமான விடயமா. ஏனென்றால் வெட்டியெல்லாம் சீராக்க வேண்டி வரும். அதுக்குரிய விடைகளை நீங்க எழுதுறீங்கடா. இப்ப இந்த விடையை நாங்கள் எழுதியிருந்தோம் என்றால், நாங்கள் முக்கியமான ஒரு விடையை ஆரம்பத்தில் சொல்லி இருக்க வேண்டியது, சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் என்பதையும் சேர்த்து எழுதியிருந்தோம் என்றால் அடுத்த கேள்விக்கு விட அதுதான் வருது. இங்கு கார்பன் வணிகம் நுகர்வோருக்கு அல்லது முழு உலகுக்கும் எவ்வித நன்மையும் செய்வதில்லை. ஆகவே இப்பொறிமுறை வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை அடையாமல் இருக்கும் ஒரு நச்சு வட்டத்தை தொடக்கி இருப்பது போல் தெரிகிறது என்பது மேலே சொல்லப்பட்டது. 5ஆவதுக்கு விட. இப்ப 6ஆவதுக்கு என்ன சொல்றோம்? கார்பன் வணிகத்தின் மூலமாக நுகர்வோருக்கு அல்லது முழு உலகிற்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணம் யாது? பொருளாதார நடவடிக்கைகளின் போதான வெளியேற்ற விளைவுகளுக்கு செலுத்த வேண்டிய விலைகள் உற்பத்தி செலவுடன் சேர்க்கப்படுவதனால் உற்பத்தி செலவு அதிகரித்து நுகர்வோர் மீது சுமத்தப்படுகிறது. இதன் மூலம் கார்பன் வணிகம் நுகர்வோருக்கோ உலகத்துக்கோ பயனளிக்கவில்லை. இதுல கார்பன் வணிகத்தின் மூலமாக நுகர்வோருக்கோ முழு உலகுக்கோ எந்த ஒரு நன்மையும் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணம் என்கிற போது அந்த முன்பகுதியை நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்க. சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால். சரியா? சூழலை மாசுபடுத்தும் உற்பத்தியாளர் இறுதியில் அதன் செலவை நுகர்வாளர் மீது செலுத்துவதால் எழுதின வேண்டாம், போதுமானது. பொருள் நுகர்வின் போது நுகர்வோர் அதிக விலை செலுத்த வேண்டியிருப்பது ஏன்? ஒரே மாதிரியான கேள்வி போலதான் தென்படுது. ஆனா பாருங்க, பொருள் நுகர்வின் போது நுகர்வோர் அதிக விலை செலுத்த வேண்டியிருப்பது ஏன்? சரி, குறைந்த விலைகளை உயர்ந்த மட்டத்தில் அறிமுகம் செய்திருக்கு. செலவுகளையும் அவையோட உற்பத்தி செலவுல உள்ளடக்குறதால அந்த பகுதி எங்க இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. செலுத்த வேண்டியவை அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக சூழலுக்கு ஏற்படும் பாதகமான வெளியேற்றுகை தொடர்பில் செலுத்த வேண்டியவை உற்பத்தியாளரால் தமது உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகரித்தல். சரியா? கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது தொடர்பாக உயர்ந்த மட்டத்தில் குறைந்த விலை ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கான காரணம் யாது? கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது தொடர்பாக உயர்ந்த மட்டத்தில் குறைந்த விலை ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கான காரணம் யாது? சூழல் மாசுபடுதலை தடுப்பதற்காக. அதுக்கான காரணம் முன்னுக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்க. கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுதலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை என நாடுகள் உணர்ந்து கொண்டதால். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதனால் சூழல் மாசுறுதலை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படவில்லை என நாடுகள் உணர்ந்து கொண்டதால். சரியா? ஒரு சின்ன பந்தி மிக கடினம் புரிந்து கொள்வதற்கு என்பதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் தெளிவாயிருக்கும். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். விளங்கல? ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் சொல்ல வேணும். அப்படி என்றால் இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு உரைப்பகுதியிலிருந்து நேரடியாக ஒவ்வொரு துண்டமாக எடுத்து விடையளிக்கக்கூடியதாக இருந்தது. எல்லா வகையான வினாத்தாள்களிலும் இவ்வாறான வினா வருமா? இப்ப அப்படி இல்லை. இப்போ திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களுக்கு முழுவதும் புறவயமான வினாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை கல்வி நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு முழுவதும் புறவயமான வினாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். புறவயமான வினா என்பது கடந்த காலத்தில் உணரப்பட்டது அப்படி என்றால் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது, அல்லது ஆம் இல்லை என்பது 4 கூற்றுகளில் பொருத்தமானதுக்கு கீறுறது, இந்த மாதிரியாக, அதாவது எழுதவே தேவை இருக்காது
என்பதாகத்தான் ஒரு காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியாக நடந்த இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தங்களுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்குரிய வினாத்தாள் அந்த எண்ணக்கருவை அடியோடு உடைத்து விட்டது. அப்படி என்றால் உரைப்பகுதியில இருப்பவற்றில இருந்து அவர்கள் தேடி எடுத்து விடைகளை எழுத வேண்டும். ஆனால் அவ்வாறு எழுதுகிற விடைகளுக்கு இடையில வேறுபாடு தென்படாது, ஒரே விதமாகவே அது தோன்றும் என்பதாக இருந்தால் அதுவும் புறவயமான வினாக்கள் தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 8 வினாக்களும் புறவயமானவை. ஆனால் முதலாவது கேள்வி புறவயமானது அல்ல. இந்த உரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்படும் அடிப்படை விடயத்தை குறிப்பிடுக என்பது புறவயமான கேள்வி ஒன்றால். இங்கு சொல்லப்படுகிற அடிப்படை விடயம் ஒன்று தற்போது இருக்கக்கூடிய பொறிமுறை வெற்றிகரமானது அல்ல, புதியதொரு பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். அதாவது தற்போது இருக்கிற அந்த குறைந்தபட்ச விலைகள் கட்டுப்படுத்துவதற்கு பொருத்தமானவை அல்ல. ஆகவே நாடுகளுக்கு வகுக்கப்பட்ட மாசுபடுத்தல் இலக்குகளுக்கு அப்பால் அவர்கள் செல்ல செய்யும் நடவடிக்கைகளை தவிர்த்தல்தான் பொருத்தமானது என்பது. இது எழுதுகிற போது உரைநடைகள் வேறுபடும். விட உண்டாக இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் அதை விவரிக்கின்ற முறை வேறுபடுவதாக இருக்கும். ஆகவே இது ஒரு அகபயத்தன்மை வாய்ந்த வினா. இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு கேள்வி கேட்பார்களாக இருந்தால் அந்த வகையில நீங்கள் உரைப்பகுதியில் இருந்து தொகுப்பாக்கம் செய்து விடை எழுத வேண்டியதாக இருக்கும். அது அகபயத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அந்த கேள்வி வடிவம். ஏனைய பரீட்சைகள்ல இவ்வாறு உரைப்பகுதியில் எங்கேயோ ஒரு துண்டம் அதை எடுத்து சில வேளையில நீங்கள் ஒரு முற்றும் புள்ளி ஒன்றை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு குறைவினையாக இருக்கிறத முற்றுவினையாக மாற்றி ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டி இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்காது. அந்த உரைப்பகுதிக்குள்ள துல்லியமான விடைகளை கண்டுபிடிப்பதற்குரிய திறன்கள் மட்டும் இருந்தால் போதுமானது என்பதாக இருக்கும். இப்போ பரீட்சைக்கு பரீட்சை இந்த வினாவினுடைய வடிவம் மாறுபடும். சில வேளைகளில் ஒரு தொகுப்பாக்கம் செய்து நீங்க விடை அளிக்க வேண்டி இருக்கு. முகமது கூட கேள்விக்கு விட கிடைச்சதா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சரி. அப்போ நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு 9:30 மணிக்கு திரும்ப பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த வினாத்தாள் பார்த்ததில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு உரைப்பகுதி தெளிவான ஒரு தர்க்க ரீதியான புரிதல், ஒரு லாஜிக்கல் ஓர்டர், ஒரு லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியான ஒரு ஒழுங்குமுறை அல்ல தர்க்க ரீதியான ஒரு நியாயப்பாடுகளை கொண்ட இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய உரைப்பகுதிகளோடு சேர்ந்த பயிற்சிகள் ஒரு பரீட்சையை எதிர்கொள்வதற்கு போதுமானது இல்லை என்கிறத புரிய வைப்பதற்காகத்தான் இந்த வினாத்தாள்களை நாங்கள் பார்க்கிறது. இதை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் விட்டுட்டு போக இயலாது. எங்களுடைய லட்சியத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க முடியாது. ஆகவே இவ்வாறான ஒரு தெளிவற்றதாக தென்படுகிற அல்லது அதற்குள்ள காணப்படுகிற தர்க்க ரீதியான ஒழுங்குமுறையையும் தர்க்க ரீதியான நியாயப்பாடுகளையும் புரிந்து கொள்வதற்கு கடினமான சிக்கல் தன்மை வாய்ந்த ஒரு கம்ப்ளிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த வகையிலான உரைப்பகுதிகளை நீங்கள் அதிக அளவில் பயிற்சி செய்வது, இப்படியாக ஊண்டி வாசிக்கிறதுக்கு பழகிறது தான் எங்களோட சேலமர்வினுடைய நோக்கம். அப்படி வாசிப்பதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சில வேளைகளில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். உதாரணமாக நான் அங்க சொல்லுகிற காபன் வணிகம் என்ப வார்த்தைக்கான நேரடியான பொருள் அங்க சொல்லப்படுகிற அந்த காபன் வியாபாரம் அல்ல, சரிதானே? அதுபோல சில வேளைகளில் நாங்கள் சில பேற்றை தவிர்த்து அல்லது எட்டி கடந்து போக வேண்டியிருக்கும். பொதுவாக ஏதோ காபனை பற்றி சொல்றார்கள் என்று புரிந்து கொண்டு நகர வேண்டியதுதான். சரி, நாங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்த உரைப்பகுதி தொடர்பில் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தும். சரியா? கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள கூற்று உரைப்பகுதிக்கு அமைய சரியாயும். கவனமாக இருக்க வேண்டும். இதை உரைப்பகுதிக்கு அமைய என்கிற வார்த்தை இங்கே தான் நான் புதுசாக பார்க்குறேன். மற்றபடி பொதுவாக கீழே தரப்பட்டுள்ள கூற்று சரியாயின் என்றுதான் கேட்பார். இது எப்பவும் நீங்கள் மனசில் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. உரைப்பகுதிக்கு அமைய பல கிரகித்தல் வினாத்தாள்களில் உரைப்பகுதியில் சொல்லப்படுகிற கருத்து உங்களுக்கு தெரிந்த ஒரு காமன் சென்ஸ் ஓ ஜெனரல் நாலேஜ் அதுல இருந்து ஒரு டீவியேஷனை கொண்டிருக்கலாம்.
சரிதானே? உங்களுக்கு தெரிந்த ஒரு கோட்பாட்டு அறிவில் இருந்து அது விலகியதாக அல்லது தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு உரைப்பகுதியை அங்க தருவார்கள். சாதாரணமாக பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அமைச்சரவையினால் அதிகாரம் கையளிக்கப்பட்டது என்று ஒரு உரைப்பகுதியில இருந்தது. பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்குரிய அதிகார கையளிப்பு அமைச்சரவையினால் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், பொதுச்சேவை ஆணைக்குழு அதை பிரயோகிப்பது தொடர்பில் அமைச்சரவைக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்பதாகவும் அங்கே இருந்தது. உண்மையில பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்குரிய அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்தினால வழங்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தினால ஒரு பகுதி அமைச்சரவைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அமைச்சரவைக்கு கொடுக்கப்பட்டது தவிர மிகுதி அனைத்தும் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் தான் கொடுத்திருக்கு, அமைச்சரவை கொடுக்க இல்லை. ஆனால் உரைப்பகுதியில இருக்குது அமைச்சரவையினால் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. நிப்பாடி போட்டு கதைங்க. செய்யறாங்களா அல்லது தெரியாம செய்யறாங்களா தெரியல. சரி, பார்ப்போம் தானே. அப்ப இங்க உங்களுக்குரிய புரிதல் அங்க அதிக குழப்பத்தை தர. நீங்க பாக்குற நேரத்துல அதுல கேள்வி போட்டிருப்பார்கள், அமைச்சரவைக்கு பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். சொல்லுகிற போது நீங்கள் இல்லை என்று விடையளித்து விடுவீங்க. ஆனா உரைப்பகுதியில அப்படித்தான் இருக்கு, அமைச்சரவைக்கு தான் பொறுப்பு சொல்ல வேணும் இருக்கு, அமைச்சரவை தான் அதிகாரம் கொடுத்ததுன்னு இருக்கு. உங்களோட பொது அறிவு அங்க பிரயோகிக்க கூடாது, கிரகித்தல்ல எந்த காரணம் கொண்டும் பிரயோகிக்க கூடாது. சில வேளைகள்ல அந்த பந்தியில இருக்கிற விடயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பொருளாதார அறிவு பயன்படும். நடைமுறை கணக்கு, வட்டியல்லா செலவினங்கள், மீண்டலும் செலவினம் என்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு அந்த அறிவு பயன்படும், அது வேறு. ஆனால் அங்க சொல்லப்படக்கூடிய தர்க்க ரீதியான கருத்துல நீங்கள் சமரசம் செய்து கொள்ளே. அதுக்குள்ள உங்களோட பொது அறிவையும் அங்க சொல்லப்பட்ட கருத்தையும் ரெண்டும் முரண்படுகிற போது உரைப்பகுதியில சொல்லப்பட்ட கருத்து தான் மேலோங்கும். அதை ஞாபகத்துல வச்சிருக்கணும். உங்களோட பொது அறிவுக்கு முரண்பட்டாலும் பிரச்சனை. சரி, நான் இப்ப இந்த உரைப்பகுதிக்குள்ள வேலை செய்யறேன். சரியா? ஏன் இந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் அதை அவ்வளவு சொல்லுவேன். கடந்த பல ஆண்டுகளாக வறிய மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களின் நல்வாழ்வினை மேம்படுத்துவதனை நோக்காக கொண்ட வருமானம் உருவாக்கும் செயற்திட்டங்கள், குறுகிய கால தொழிலை நோக்காக கொண்ட பயிற்சி மற்றும் சுயதொழிலை ஆரம்பிப்பதற்கான கடன் உள்ளிட்ட அவர்களின் நன்மைகளுக்கான பொதியொன்றை வழங்கியுள்ளது. இக்குறுகிய கால பயிற்சிகள் தேவையான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சியாளர் தேர்ச்சிகளை அபிவிருத்தி அடைய செய்ய போதாமல் இருந்ததுடன், மேலும் வறிய மற்றும் வசதி குறைந்த மக்களே புதிய தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதில் உள்ள இடர்நேர்வை குறைந்த அளவில் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான பயனாளிகளில் அநேகமானோர் சந்தை பகுப்பாய்வு இன்றி குறைந்த ஆரம்ப செலவை கொண்ட கோழி வளர்ப்பு, சில்லறை வியாபாரம், உணவு பதனிடுதல் மற்றும் தைத்தல் போன்ற செயற்பாடுகளை தெரிந்தெடுக்கிறார்கள். குறைந்த மட்ட உற்பத்தி திறனுடன் இணைந்த இச்செயற்பாடுகளின் குறைந்த லாப வீதம் சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கு அடிக்கடி தவறிவிடுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு உபாயங்களிலான அண்மை அனுபவங்கள் இரண்டு உண்மைகளை தெளிவாக வலியுறுத்துகின்றன. பொருளாதார வளர்ச்சி இல்லாத வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைத்திருக்காது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்களின் மூலம் நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியாது. பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள் பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள் மற்றும் அல்லது தேசிய மற்றும் உலக சந்தையில் போட்டியிடவும் போட்டியில் நிலைத்திருக்கவும் கூடிய
உள்ளார்ந்த வளங்கொண்ட மிகச் சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உயர் பங்களிப்பை கொண்டுள்ள கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. பெறுமதி தொடர் அணுகுமுறையின் ஆதரவாளர்கள் நீண்ட காலத்தில் வறிய மக்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவுவதே ஆகும் என வாதிடுகின்றனர். திரும்ப இன்னொரு தடவை வாசிப்போம். கடந்த பல ஆண்டுகளாக வறிய மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களின் நல்வாழ்வினை மேம்படுத்துவதனை நோக்காக கொண்ட வருமானம் உருவாக்கும் செயற்திட்டங்கள், குறுகிய கால தொழிலை நோக்காக கொண்ட பயிற்சி மற்றும் சுயதொழிலை ஆரம்பிப்பதற்கான கடன் உள்ளிட்ட அவர்களின் நன்மைகளுக்கான பொதியொன்றை வழங்கியுள்ளது. இக்குறுகிய கால பயிற்சிகள் தேவையான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சியாளர் தேர்ச்சிகளை அபிவிருத்தி செய்ய போதாமல் இருந்ததுடன் மேலும் வறிய மற்றும் வசதி குறைந்த மக்களே புதிய தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதில் உள்ள இடர்நேர்வை குறைந்த அளவில் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான பயனாளிகளில் அநேகமானோர் சந்தை பகுப்பாய்வு இன்றி குறைந்த ஆரம்ப செலவை கொண்ட கோழி வளர்ப்பு, சில்லறை வியாபாரம், உணவு பதனிடுதல் மற்றும் தைத்தல் போன்ற செயற்பாடுகளை தெரிந்தெடுக்கிறார்கள். குறைந்த மட்ட உற்பத்தி திறனுடன் இணைந்த இச்செயற்பாடுகளின் குறைந்த லாப வீதம் சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கு அடிக்கடி தவறிவிடுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு உபாயங்களிலான அண்மை அனுபவங்கள் இரண்டு உண்மைகளை தெளிவாக வலியுறுத்துகின்றன. பொருளாதார வளர்ச்சி இல்லாது வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைத்திருக்காது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்களின் மூலம் நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியாது. பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள் பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள் மற்றும் தேசிய மற்றும் உலக சந்தையில் போட்டியிடவும் போட்டியில் நிலைத்திருக்கவும் கூடிய உள்ளார்ந்த வளம் கொண்ட மிகச் சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உயர் பங்களிப்பை கொண்டுள்ள கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. பெறுமதி தொடர் அணுகுமுறையின் ஆதரவாளர்கள் நீண்ட காலத்தில் வறிய மக்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவுவதே ஆகும் என வாதிடுகின்றனர். இப்போ இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி எனக்கு சொல்லுங்க. கேள்விகளுக்கு நாங்கள் பிறகு போவோம். இந்த உரைப்பகுதி இது எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்பதை எனக்கு யாராவது விளங்கப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ஒருத்தரும் இல்லையா? வறிய மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவது தொடர்பாக கதைங்க மயவன். வழிமுறைகள் வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் ஏறத்தாழ சரி. இன்னும் சரியான விடை சொல்லுவன் என்று சொல்லி யாராவது? திரு IAT 079 திரு கதைங்க. ஓகே தாமி கதைங்க. பொருளாதார வளர்ச்சி நீண்ட கால நிலைத்திருப்போம். அதுக்கு இந்த போட்டி கைத்தொழில் போட்டி தேசிய இதுல போட்டியான தொழிலதான் ஈடுபடணும். அதுக்குரிய நீண்ட கால பயிற்சிகள் விடுபடாம இந்த வறியாக்களுக்கு சிறு குறுகிய கால பயிற்சி கொடுக்கறதால அவை அந்த குறுகிய வட்டத்துக்கு ஏறிக்கினவே. ஒரு விடயம் சொல்லுங்க, அது என்ன அந்த போட்டி கைத்தொழில்கள் என்று சொன்னீங்க, அப்படியா? போட்டியற்ற கைத்தொழில்கள் என்பதனுடைய கருத்து என்ன? அவைக்கு போட்டியிடாத அந்த மூலதனம் குறைவ பயிற்சி குறைவான சுயதொழிலைத்தானே அவை செய்யக்கூடியதா இருக்க வைட்டு. இன்னொரு பிள்ளைகள் வந்திருந்தாங்க. ஓகே, நீங்க திரு தமி சொல்லுங்க சார். அந்த வறிய மக்கள் மற்றும் பின்தங்கிய அந்த மக்களோட
நல் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ம். சுயதொழில் முயற்சியை வந்து ஊக்குவித்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அது சம்பந்தமான. இல்ல, என்னுடைய கேள்வி சாராம்சம் இல்லைன்னா, ம். உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியதனுடைய நோக்கம் என்ன, ஏன் இது எழுதுகிறார்? சார் ஆஹ், வறிய சசிராகினி கதைங்க. சார் வறிய மக்களோட வருமானத்தை உருவாக்குற செயற்திட்டங்களை பத்தி தான் அவர் சொல்றாரு சார். அதுல அவர் வந்து கைத்தொழில்கள்ல வந்து ரொம்ப லாபம் குறைந்த கைத்தொழில்கள்ல தான் வறிய மக்கள் ரொம்ப ஈடுபாடோட செயல்படுறாங்க அப்படின்னும், அப்படி இல்லாம ஆஹ் அதிக லாபம் ஈற்ற சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணுங்கிறது சம்பந்தமா அவர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். இது அவர் சொல்லுவதனுடைய சாராம்சம். என்னுடைய கேள்வி சசிராகினி, இந்த உரைப்பகுதி எழுதியனுடைய நோக்கம் என்ன, என்ன பர்பஸுக்கு இது எழுதுது? தற்போது இலங்கையில இந்த செயற்திட்டம் ஒரு பிள்ளை கதைங்க, சசிராகினி கதைங்க, தமிழ் உங்களுக்கு வாய்ப்பு தாரன் கதை. சுயதொழில் புரிவோரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை முன்வைக்கலாம்ங்கிறத பத்தின ஒரு தொகுப்பா இருக்கிறதா தான் சார் நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்லுகிறது வறுமை ஒழிப்பு திட்டங்களினுடைய தோல்வி மற்றும் பொருத்தமான வழிமுறைகளை முன்மொழிவது அவருக்கான நோக்கமாக இருக்கு. வறுமை ஒழிப்பு திட்டங்களினுடைய தோல்விக்கான காரணங்களையும் அதற்கான மாற்று தீர்வுகளையும் முன்மொழிவது இந்த உரை பகுதி எழுதியவருடைய நோக்கம். இந்த தோல்விக்கான காரணங்களையும் அவர் சொல்லுகிறார், இதுக்கு மாற்று வழிமுறை என்ன என்றும் சொல்லுகிறார். சரிதானே? போட்டி கைத்தொழில்கள் என்பதனால என்ன விளங்கிக் கொள்றீங்க, அதையும் ஒரு நான் உங்கள்ட்ட கேட்போமே. யாரு? சசிராகினி சொல்லுங்க. போட்டியற்ற கைத்தொழில்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. பரவாயில்ல. இவர் முன்வைக்கிறது சார், லாபம் குறைவான சுய தொழில்கள் அதுகள் வந்து லாபம் குறைவா இருக்கிறதுனால அதுகளை தொடர்ந்து செய்யும் போது அவங்க வந்து இடர்களை சந்திக்கிறாங்க. அதை விட உயர் லாபம் தார கைத்தொழில்கள்ல ஈடுபடுறதுக்கான உதவிகளை வந்து அரசாங்கம் செய்யணுங்கிற மாதிரி. சரி, ஹில்மி கதைங்க. போட்டியற்ற கைத்தொழில்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? போட்டியற்ற கைத்தொழில் தான் சார், தரமற்ற பொருட்களை அதிக விலையில கொடுக்கிற ஒரு நிலைமையை சொல்லலாம். கிரேட். ஹம்சா, இன்சாத் அமீர் ஹம்சா கதை. அவங்க பேசுறது விளங்க இல்லை. ஹில்மி சொன்னது சரியானது. போட்டி உள்ள கைத்தொழில் என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால், தரமான பொருளை குறைந்த விலையில் வழங்கக்கூடிய வல்லமை இருந்தால் அதை நாங்கள் போட்டித்தன்மை என்று சொல்லுவோம். சரிதானே? ஏனையவற்றோடு போட்டியிட்டு சந்தையை பிடிக்கக்கூடிய தன்மையைத்தான் போட்டித்தன்மை என்று சொல்லுவோம். அதாவது தரமான பொருள், நியாயமான விலை, தொடர்ச்சியான வளங்கள், இந்த 3 இயல்புகளும் இருந்தால் அது ஒரு வணிகத்தின் போட்டித்தன்மை. சில வேளையில தரமான பொருளை குறைந்த விலையில ஒரு தடவை மட்டும் கொடுத்தாலும் மக்கள் வாங்க மாட்டார்கள். சரிதானே? இதை விட கொஞ்சம் விலை கூடிய பொருளையும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்றால் அவர்கள் அங்குதான் வாங்க வேணும். ஒரு நாள் இவர்கிட்ட வந்துட்டு அடுத்த நாள் அவங்க எங்க போறது? ஆகவே குறைந்த அல்லது நியாயமான விலை, உயர்ந்த தரம், தொடர்ச்சியான வளங்கள் என்பவை காணப்படுமாக இருந்தால் அது போட்டி மிக்க கைத்தொழில்கள் என்று சொல்லப்படும். போட்டியற்ற கைத்தொழில்கள் என்றால் இந்த பண்புகளை கொண்டிராதவை போட்டியற்ற கைத்தொழில்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியனுடைய நோக்கம் கடந்த பல ஆண்டுகளாக இலங்கையில் உள்ள வறுமை ஒழிப்பு திட்டத்தின் தோல்விக்கான அதன் உள்ளார்ந்த இயல்புகளை பேசுவதும் இதற்கான மாற்று வழிமுறைகளையும் சொல்லுகிறேன். சரி, அந்த மாற்று வழிமுறையாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? மாற்று வழிமுறை என்பது உரையாசிரியருடைய வார்த்தையிலே அல்லாமல் உங்களுடைய வார்த்தையிலே எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஒன்று பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும்னு சொல்றாரு சார்.
அடுத்தது வந்து தேசிய மற்றும் உலக சந்தையில போட்டியிடக்கூடிய சிறிய தொழில் முயற்சிகளுக்கு வந்து உதவணும்னு சொல்றாரு சார். இங்கே இன்னும் தெளிவாக இந்த பகுதியை சொல்லுவர். ரெண்டு யாராவது இருந்தா சொல்லுங்க. இருக்கிற 10 நிமிடத்துக்குள்ள முழுக்க முடிக்கணும். சில்மி, இன்னும் தெளிவாக சொல்லுவேன் என்றா. ஆமாம் சார், இவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய உலக சந்தையில போட்டி போடக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மாதிரி அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி சொல்றாரு. இந்த கடைசி வார்த்தையை வித்ரோ பண்ணிட்டு அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும் என்றதை வித்ரோ பண்ணிட்டு சொல்லுங்க. அதாவது உலக சந்தையில போட்டியிடக்கூடியதும் நிலைத்திருக்கக்கூடியதுமான தொழில்கள்ல சிறிய மற்றும் அந்த வருமானம் கொண்ட அந்த தொழில் அந்த மக்கள் பிரிவினர் அதை செய்யணும் என்று சொல்றது. இங்கே கைத்தொழில்கள் அல்லது வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தக்கூடிய கைத்தொழில்கள், மிகச்சிறிய கைத்தொழில்கள், சிறிய கைத்தொழில்கள், இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லுவாங்க. இவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்கு கவனம் செலுத்தி வறிய மக்களை அதில் பங்கேற்பாளர்களாக மாற்ற வேண்டுமே தவிர அவர்கள்ட்ட தொழிலை கொடுக்க தேவையில்லை என்றார். அவர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் தொழிலை கொடுக்க தேவையில்லை. ஏன் அவர்கள்ட்ட தொழிலை கொடுக்க வேணாம் என்றதுக்கான நியாயங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். சரிதானே? வறிய மக்களிடம் தொழிலை ஒப்படைக்க வேண்டாம், தொழிலிடம் வறிய மக்களை ஒப்படைத்து விடுங்கள் என்பது உரையாசிரியருடைய வாதமாக இருக்குது. வறிய மக்கள்கிட்ட தொழிலை கொடுக்க வேண்டாம், தொழிலிட்ட வறிய மக்களை கொடுத்து விடுங்கள். அவர்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவுவதுதான் வழி. அவர்களுக்கு கைத்தொழில்களை வழங்குவதல்ல, அவர்கள் பங்கேற்கக்கூடிய கைத்தொழில்களை பலப்படுத்துவதுதான் நீண்ட காலத்துக்கு வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு தொலைநோக்கான திட்டமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன செய்தீங்க? முதலாவதாக சொல்லிக் கொண்டு வருகிறார், வறுமையை ஒழிக்கிற செயற்திட்டங்கள் 2 உள்ளீடுகளை கொண்டதாக இருந்தது என்று சொன்னேன். முதலாவது, வருமானத்தை உருவாக்குற செயற்திட்டங்கள் குறுகிய கால தொழிலை நோக்காக கொண்ட பயிற்சி என்ற குறுங்கால பயிற்சி மற்றும் சுயதொழிலை ஆரம்பிப்பதற்கான கடன். குறுங்கால பயிற்சி, சுயதொழிலை ஆரம்பிப்பதற்கான நிதியுதவி, கடன் உள்ளிட்ட அவர்களின் நன்மைகளுக்கான பொதியொன்றை வழங்கியுள்ளது. இது முதல் பகுதி. வறுமை ஒழிப்பு திட்டங்களினுடைய உள்ளீடுகளாக பிரதானமாக 2 விஷயத்தை காட்டுகிறார். ஒன்று, குறுங்கால பயிற்சி, அதாவது அவர்கள் ஒரு தொழிலை செய்ய போறாங்கன்னா அந்த தொழிலை இலக்காக கொண்ட ஒரு குறுங்கால பயிற்சி. 2வது, அவர்கள் தொழிலை ஆரம்பிப்பதற்கான கடன் என்பவற்றை கொடுப்பது. அது அந்த ஒழுங்குபடுத்தலை சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்க. இது ஒரு அழகான உரைப்பகுதி, புரிந்து கொள்ளக்கூடியது. குறுகிய கால பயிற்சிகள் தேவையான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சியாளர் தேர்ச்சிகளை அபிவிருத்தி செய்ய போதாமல் இருந்தது. உடன் இங்க தொழில்நுட்பம், இது தேவையான தொழில்நுட்பம் மற்றும் அவர்களுடைய தேர்ச்சிகள், தேர்ச்சி என்ற அவர்களுடைய திறன், ஸ்கில், என்ன டெக்னிக்கல் ஸ்கில் 2ஐயும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது போதாம இருந்தது. மேலும் வறிய மற்றும் வசதி குறைந்த மக்களே புதிய தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதில் உள்ள இடர் நேர்வை குறைந்த அளவில் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த இடர் நேர்வை குறைந்த அளவில் பொறுப்பேற்றல் என்பது அந்த தொழில் அடிபட்டு போனா அவர்களால் அதை திருப்பி நிறுத்த முடியாது. ரிஸ்க் அவையால ஃபேஸ் பண்ணே இல்லை. சரிதானே? அந்த தொழிலில் ஒரு ரிஸ்க் கொண்டு வரமாக இருந்தால் அவர்கள் திருப்பி அந்த தொழிலை, அதுதான் இடர் நேர்வு. அதுல குறைந்த அளவில் தான் அவர்கள் இடர் நேர்வை பொறுப்பேற்று. இவ்வாறான பயனாளிகளில் அநேகமானோர் சந்தை பகுப்பாய்வு இன்றி குறைந்த ஆரம்ப செலவை கொண்ட கோழி வளர்ப்பு, சில்லறை வியாபாரம், உணவு பதனிடுதல் மற்றும் தைத்தல் போன்ற செயற்பாடுகளை தெரிந்தெடுக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிவுக்கான வழிகாட்டல் போதாது அல்லது அவர்கள் சந்தை பகுப்பாய்வு செய்கிறீர்கள். சரிதானே? நான் இந்த மார்க்கெட்டிங் அனலைசிஸ், ஸ்வட் அனலைசிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். சாதாரணமா அவர்கள் சந்தையை பற்றிய தெளிவு இல்லாம வேலையை தொடங்கினார். குறைந்த மட்ட உற்பத்தி திறன். குறைந்த மட்ட உற்பத்தி திறன் என்பது குறைந்த உள்ளீடுகளோடு அதிக வெளியீடு வந்தால் அது உற்பத்தி திறன் கூட என்ற கருத்து. ஆனா இவர்கள் அப்படி இல்லை. ஒரு குறைந்த
உள்ளீடு, குறைந்த வெளியீடு, அவ்வளவுதான். அப்ப அதிக லாபம் வராது. குறைந்த அளவில் உள்ளீடுகளை போட்டு அதிக அளவில் வெளியீடு வருமாக இருந்தால் தான் லாபம் வரும். அப்போ குறைந்த உற்பத்தி திறன் காரணமாக இந்த செயற்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இயலாமல் போய்விடுது. உலகத்தில் இருக்கிற வளர்ந்து வருகிற நாடுகள் நடைமுறைப்படுத்திய வறுமை ஒழிப்பு உபாயம் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா 2 உண்மைகளை தெளிவாக காட்டியிருக்கு. ஒன்று, பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைத்திருக்காது. இப்போ வறுமை ஒழிக்கிறதுக்கு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தாதான் வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைத்திருக்கும், ஒரு சஸ்டைனபிளா இருக்கும். மற்றும் 2வது விஷயம், பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்களின் மூலம் நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியாது. முதலாவது, பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வறுமை ஒழியாது. 2வது, போட்டியற்ற கைத்தொழில்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் நிறுவிக்கொள்ள முடியாது. போட்டியற்ற கைத்தொழில் என்றால் நான் முதல் சொன்னது போல போட்டி உள்ள கைத்தொழில் என்றால் என்ன என்று சொல்லிட்டு, உயர்ந்த தரம், நியாயமான அல்லது குறைந்த விலை, தொடர்ச்சியான விநியோகம் இருந்தால் அது போட்டி உள்ள கைத்தொழில். அவ்வாறான கைத்தொழில் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சியை தோற்றுவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள். இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை ஒரு விஷயத்தை சொல்லுது. பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள், அதாவது பெருமளவான குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கைத்தொழில்கள், இது பொதுவாக இண்டஸ்ட்ரீஸ். பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள் மற்றும் அல்லது தேசிய மற்றும் உலக சந்தையில் போட்டியிடவும் போட்டியில் நிலைத்திருக்கவும் கூடிய உள்ளார்ந்த வளம் கொண்ட மிகச்சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உயர் பங்களிப்பை கொண்டுள்ள கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. இந்த இடம், இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை எதன் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது? அதிகமான குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய கைத்தொழிலின் மீது அல்லது போட்டித்தன்மை மிக்கதாக இருக்கக்கூடிய, அதாவது உள்ளூர்லையும் வெளி நாட்டிலையும் தேசிய ரீதியாகவும் உலக சந்தையிலையும் போட்டித்தன்மை மிக்கதான ஒரு பொட்டென்சியல் என்று சொல்லுவோம், உள்ளார்ந்த வளம், பொட்டென்சியல் சோர்ஸ் இருக்கக்கூடிய மிக சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சி. இது மிகச்சிறிய என்றால் நீங்கள் ரொம்ப சின்னதாக யோசிக்கிறீங்கள. இது கைத்தொழில் வரைவிலக்கணத்தின்படி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இவற்றின் மீது கவனத்தை குவிக்கிறது. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள் கவனத்தை காட்டுகிறது. அப்படி என்றால் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கைத்தொழில், சிறு கைத்தொழில், நுண் கைத்தொழில் என்பவற்றின் மீது கவனம் செலுத்த சொல்லி அந்த பெறுமதி தொடர் அணுகுமுறையினுடைய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள், வறிய மக்களுக்கு உதவுவதற்கான வழி, நீண்ட காலத்தில் அவர்களுக்கு உதவுவதற்கான வழி அவர்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவுவதே ஆகும். அவர்கள்ட்ட இந்த சில நாள் பயிற்சி, ஒரு தொகை பணம் அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய கைத்தொழில்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அந்த கைத்தொழில்கள் ஏழைகளை நீண்ட காலம் வாழ்விக்கும், அவர்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் என்பதாக அவர்களுடைய கருத்து இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை அழகாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள சொல்லுங்க. அந்த 2 பிரிவுன்னு சொல்லிங்களா, 3 வராதான் இதையா ஸ்டார்ட்ல இந்த பிரிவுகள் பின்தங்கிய மேம்பாட்டுக்கான பேக்கேஜ் என்னென்ன சொல்லுங்க. வருமான உருவாக்கும் செயற்திட்டம், மற்றது பயிற்சி, லாஸ்டா சுயதொழில் கடன். இது என்னென்றால் வருமானத்தை உருவாக்குகிற செயற்திட்டங்கள் இவ்வளத்தையும் பிராக்கெட் பண்றேன், பொதியொன்றை வழங்கியுள்ளது. இந்த செயற்திட்டங்கள் தான் பொதியை வழங்கியது. அந்த ப்ராஜெக்ட் விளங்குதா?
இந்த என்ன சொல்ற இன்கம் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள். வருமானத்தை உருவாக்கும் செயற்திட்டங்கள் 2 உள்ளீடுகளை கொண்டிருந்தது. அதாவது ஒன்று குறுகிய கால பயிற்சி மற்றும் சுயதொழிலை ஆரம்பிப்பதற்கான கடன் உள்ளிட்ட அவர்களின் நன்மைகளுக்கான பொதியொன்றை வழங்கியுள்ளது. அங்க சொல்லப்பட்டது வருமானத்தை உருவாக்குகிற செயற்திட்டங்கள் வழங்கியவை எவை என்பது. புரிஞ்சோன்னீங்களா? ஓகே. வருமானம் உருவாக்கும் செயற்திட்டங்கள் 2 காரியங்களை செய்தது. ஒன்று பயிற்சியை கொடுத்தது, 2 பணத்தை கொடுத்தது. அந்த ப்ரொஜெக்ட்ன்றது 2 விதமாக 2 விதமான அப்ரோச், 2 விதமான அணுகுமுறைகளை கொண்டிருந்தது. 2 விளங்கிக் கொள்ளவும். சரியா? கேள்வி போட்டா பெறுமதி தொடர்பு அணுகுமுறையாளர்களின் எதிர்பார்ப்பு வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கான உதவி வழங்குவதாகும். இல்லை. அப்போ பங்கேற்க செய்வது இல்லை. பெறுமதி தொடர்பு அணுகுமுறையாளர்களின் எதிர்பார்ப்பு வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கான உதவி வழங்குவதாகும். எங்க சொல்லப்பட்டிருக்கு? கடைசி லைன் சார். நீண்ட காலத்தில் வறிய மக்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு குறுங்கால உதவியை வழங்குவதல்ல, நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு உதவி வழங்குதல் என்பது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது, அதாவது கைத்தொழில்களுக்கு உதவுவது என்று சொல்லியிருக்கிறார். பெறுமதி தொடர்பு அணுகுமுறையாளர்களின் எதிர்பார்ப்பு வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கான உதவி வழங்குதல் என்பது சரியா இல்லையா? சரிதானே? மண்டெழுதோணும். நீண்ட காலத்துக்கு உதவு கைத்தொழில் தானே உதவுறது. விளங்கலையா? நீண்ட காலத்துக்கு உதவி வழங்குவது ஆகும். கைத்தொழில் தான் சார் உதவு. கைத்தொழில் தான் உதவி வழங்கும். கைத்தொழில்களுக்கு உதவுவது மூலமாக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் பாருங்க. பெறுமதி தொடர் அணுகுமுறையின் ஆதரவாளர்கள் நீண்ட காலத்தில் வறிய மக்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கும். யார் பங்கேற்கும்? அவர்கள் என்பது யார்? வறிய மக்கள். வறிய மக்கள் பங்கேற்கும் கைத்தொழில்களுக்கு உதவுவதே ஆகும் என வாதிடுகின்றனர். அவர்கள் சொல்லுகிறார்கள் நீண்ட காலத்துக்கு வறிய மக்களுக்கு உதவுவதற்கு சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கின்ற கைத்தொழில்களுக்கு உதவுவது என்று சொல்லி அடம் பிடிக்கிறார்கள். ஏன் கைத்தொழில்களுக்கு உதவ சொல்லி அவர்கள் நிற்கிறார்கள்? ஏன் கைத்தொழில்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி அவர்கள் அடம் பிடிக்கிறார்கள்? தமி, வறிய மக்களுக்கு உதவுறதுக்கு. வறிய மக்களுக்கு உதவுவதற்கு தானே. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு உதவி வழங்குதல். அந்த உதவி வழங்குவதை அவர்கள் எப்படி செய்ய நினைக்கிறார்கள்? கைத்தொழில்களுக்கு உதவுவதன் மூலமாக வறிய மக்களுக்கு நீண்ட காலத்துக்கு உதவி கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆம் என்பது சரியானது. என்ன புரிஞ்சோன்னீங்களா? சரி. பெறுமதி தொடர்பு அணுகுமுறை கருதுகோள் உள்ளார்ந்த வளங்கொண்ட கைத்தொழில்கள் மீது கவனம் செலுத்துவது 2 குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக. ஒரு குறிக்கோள் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன குறிக்கோள் சொல்லி இருக்கிறார்கள் அங்க? வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்துதல் அல்லது வறிய மக்களுக்கு உதவுதல் என்பதை தான் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வழிமுறைதான் அது. பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள் அல்லது உள்ளார்ந்த வளங்கொண்ட சிறிய மற்றும் மிகச்சிறிய கைத்தொழில்களுக்கு உயர்ந்த பங்களிப்பை செய்வதன் மூலமாக வறிய மக்களுக்கு நீண்ட கால உதவி வழங்குதல் என்கிற ஒரு நோக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்கு இல்லை என்கிற விடைக்கு போகும். 3வது பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழித்தல் என்பவற்றுக்கிடையே காணப்படுவது எதிர்மறை தொடர்பாகும். எதிர்மறை எப்படி? பொருளாதார வளர்ச்சி கூடிச்சுன்னு சொன்னா வறுமை ஒழித்தல் வறுமை ஒழிக்கப்படும். வறுமையை ஒழித்தல் அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். எதிர்மறை இல்லை, நேர்மறை தான் வரும். சரியா? பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு என்பவற்றுக்கு இடையில காணப்படுவது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிற போது வறுமை ஒழிப்பும் அதிகரிக்கும். வறுமை என்று கேட்டிருந்தா எதிர்த்தொடர்பு. சரி. பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை என்பவற்றுக்கு இடையில காணப்படுவது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வறுமை குறையும். இங்க வறுமை ஒழிப்புன்னு சொல்லி இருக்கு. புரிஞ்சுதா பிள்ளைகள்?
பொருளாதார வளர்ச்சிக்கும் வறுமைக்கும் இடையில என்ன தொடர்பு என்று கேட்டால் பொருளாதார வளர்ச்சி கூட வறுமை குறையும் எதிர்க்கணிய தொடர்பு காரணகாரிய தொடர்பு என்று சொல்லலாம். இங்க பொருளாதார வளர்ச்சி வறுமை ஒழிப்பு வேண்டா, வறுமை ஒழிப்பும் அதிகரிக்கும், வறுமை இல்லாம போறது அதிகரிக்கும். சரி, வறுமை ஒழிப்பதற்கான அடிப்படை படிமுறையாக அமைவது போட்டித்தன்மையுடைய கைத்தொழில்கள் ஆகும். வறுமை ஒழிப்பதற்கான அடிப்படை படிமுறை அமைவது போட்டித்தன்மை உள்ள கைத்தொழில். என்ன சொல்றேன்? போட்டித்தன்மை உள்ள கைத்தொழில் இல்லாம பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது, பொருளாதார வளர்ச்சி இல்லாம வறுமை ஒழிக்க முடியாது என்று சொன்னார். ஒரு சங்கிலி தொடரான தொடர்பு ஒன்று அந்த உரைப்பகுதிக்கு இருந்தது. 2 அனுபவங்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க, பாத்தீங்களா? ஆமாம், எஸ். பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, போட்டித்தன்மை. பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைக்காது. பொருளாதார வளர்ச்சியை போட்டியற்ற கைத்தொழில்களின் மூலம் நீடித்து நிலைத்திருக்க செய்ய முடியாது. அப்ப போட்டி உள்ள கைத்தொழிலினாலதான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சியினால வறுமை ஒழிப்பு நீடித்து நிலைக்கும். ஒரு சங்கிலி தொடரான தொடர்பு ஒன்று அங்க காட்டப்பட்டிருந்தது. சரி, சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்கள் உயர்வடையாதிருப்பதற்கான காரணம் குறைந்த லாப வீதம் காணப்படுவதா? வினைத்திறனற்ற தன்மை என்று சொல்லி இருக்கிறது அந்த விடயத்தை தான். வறுமை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு கிடைக்கப்படும் பயிற்சி தொடர்பாக இந்த எழுத்தாளர் மகிழ்ச்சி அடைகிறார். இல்லை, கவலைப்படுகிறார். என்ன? சரி, பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பொதியில் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட 2 பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன, பயிற்சியும் கடனும். என்ன? உருவாக்க செயற்திட்டங்களின் குறிக்கோளாக இருப்பது மக்களினது நல்வாழ்வினை மேம்படுத்துவது. நோக்கம் அதுதான். நடந்ததோ இல்லையோ என்பது வேற. சரிதானே? மக்கள் தான். சரி, பின்தங்கிய மக்கள் இல்லையே. பின்தங்கிய மக்கள். அப்போ நாங்கள் மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது இல்லை என்று சொல்லி எழுதுவோமாக இருந்தா, இப்ப இதுக்கு நாங்கள் இல்லை என்று எழுதுனா அதனுடைய பொருள் என்னவாக மாறிவிடும்? வருமான உருவாக்க செயற்திட்டங்களினுடைய குறிக்கோளாக இருக்கிறது மக்களின் நல்வாழ்வு என்று நாங்கள் இல்லை என்று சொன்னோம்னா அதன் அர்த்தம் என்ன? அப்போ அப்படி பார்க்கிற போது இங்க உண்மையில எழுத்துக்கு எழுத்து அப்படியே சொற்றொடரை அப்படியே கொண்டு வந்து தருவார்கள் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. வருமான உருவாக்க செயற்திட்டங்கள் என்பது அதுல வருமானம் குறைந்த வறிய மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க மக்களினுடைய நல்வாழ்க்கை அதுக்குதான் செய்வாங்க. நல்வாழ்க்கை எந்த சனம் என்று பர்டிகுலரா சொல்லல, அடைமொழியோட சொல்லவில்லை. அடைமொழி இல்லாம வெறுமனே மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் இல்லை என்று சொன்னோம்னா மோசமான பதிலாக மாறிவிடும். அதை பார்க்கணும். நாங்கள் இல்லை என்று சொல்ல முன்னம் அந்த வார்த்தையை போடுறதுக்கு முன்னுக்கும் யோசிக்கணும். இல்லை என்றா இது பாரதூரமான தன்மை என்ன அப்படின்னா வருமானம் உருவாக சேர்த்துட்டாங்க மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கூடாட்டி யோசிக்கிறார் என்பது போல மாறிவிடும். புரிஞ்சுதா? சரி, கொஞ்சம் சொல்லுங்க. வருமா இல்லையா சார்? 3வது தெளிவாக இல்லை. 2வது கொஞ்சம் விளங்கப்பட்டிருக்கு. பெறுமதி தொடர்பு அணுகுமுறை கருதுகோள் உள்ளார்ந்த வளம் கொண்ட கைத்தொழில்கள் மீது கவனம் செலுத்துவது இது குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காகும் என்று கேட்டிருக்கு. இங்க அவர்கள் அந்த விடயத்தை எங்கே ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள். பெறுமதி தொடர்பு அணுகுமுறையின் கருதுகோள் இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறோம். பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள் மற்றும் அல்லது தேசிய மற்றும் உலக சந்தையில் போட்டியிடவும் போட்டியில் நிலைத்திருக்கவும் கூடிய உள்ளார்ந்த வளம் கொண்ட மிகச்சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உயர் பங்களிப்பை கொண்டுள்ள கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம், இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை சுருக்கமா சொன்னா கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. அந்த கைத்தொழில்களை அவர் 3 விதமாக சொல்லி இருக்கிறார். ஒன்று, பல எண்ணிக்கையிலான வறிய மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கைத்தொழில்கள். 2வது, தேசிய சந்தையிலும் உலக சந்தையிலையும் போட்டியிடுவதற்கும் போட்டியில் நிலைத்திருக்கவும் கூடிய உள்ளார்ந்த வளம் கொண்ட மிகச்சிறிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உயர் பங்களிப்பை கொண்டுள்ள கைத்தொழில்கள். மிகச்சிறிய கைத்தொழில் மற்ற சிறிய கைத்தொழில் கைத்தொழில் என்று சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கைத்தொழில்கள் மீது கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது
அப்போ இங்கு பெறுமதி தொடர்பு அணுகுமுறை ஒரு கன்செப்டை கொண்டிருக்குது அப்படி என்றால் கைத்தொழில்களின் மீது கவனத்தை செலுத்துது. மேலே சொல்ற விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அந்த ட்ரைனிங் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, அவங்க கோழி வளர்க்குறது, அந்த கதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை கருதுகோள் சொல்லுது கைத்தொழில் மீது கவனத்தை குவிக்குது. எப்படி குவிக்குது என்றால் அந்த அவர்கள் பெறுமதி தொடர்பு அணுகுமுறையாளர்கள் சொல்லுகிறார்கள், வறிய மக்களுக்கு உதவுவதற்கு நீண்ட காலம் அவர்களுக்கு உதவி கிடைப்பதற்கான சிறந்த வழி அவர்கள் பங்கேற்கக்கூடிய, அதாவது அவர்கள் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய கைத்தொழில்களுக்கு உதவுவது என்று வாதிடுகிறார்கள். அப்ப கைத்தொழில் மீது கவனம் செலுத்துகிறார்கள். ஏன் கைத்தொழில் மீது கவனம் செலுத்துகிறார்கள்? கைத்தொழில்கள் மூலமாக நீண்ட காலத்துக்கு வறிய மக்கள் பயனடைவார்கள். இந்த கடன் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறதால அவர்கள் ஒரு கொஞ்ச காலம் கோழியை வளர்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த கேள்வியை பாருங்க, பெறுமதி தொடர்பு அணுகுமுறை கருதுகோள் உள்ளார்ந்த வளம் கொண்ட கைத்தொழில்கள் மீது கவனம் செலுத்துவது இரு குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காகும். அங்கு குறிக்கோள் என்பது ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏழைகளுக்கு நீண்ட காலம் உதவுவது, அதான் இலக்கு. ஏன் அவர்கள் கைத்தொழில் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை 2வது வாக்கியத்துல போடுறார். புரிஞ்சு கொண்டீங்களா? யார் கேள்வி கேட்ட சகோதரன்? நேரோ ரொம்ப நேரம் பேச இறுதியா தான் கதைச்சிங்க கூட இருந்து. நல்லது. இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை என்றது என்ன சார்? உண்மையிலே அதற்கான முழுமையான விளக்கம் எனக்கு சொல்ல முடியவில்லை. நான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுகிற மாதிரியாக சொல்லுகிறேன். இந்த பெறுமதி தொடர்பு அணுகுமுறை என்று சொல்லுவது சாதாரணமா நிலைத்திருக்கக்கூடிய அதே நேரம் உற்பத்தியில அதிக பெருமானம் சேர்க்கக்கூடிய, நீங்க சொல்லுவீங்க பெறுமதி கூட்டப்பட்ட உற்பத்திகள் என்று அப்போ அந்த மேல சொல்லப்படுகிறது குறைந்த வினைத்திறன், குறைந்த லாபம், போட்டித்தன்மை குறைந்த அந்த அப்ரோச்சுக்குள்ளால போகாம அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிக லாபம் தரக்கூடிய, குறைந்த உள்ளீடுகளோடு அதிக வெளியீடுகளை தரக்கூடிய, அதேவேளை நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலான ஒரு அணுகுமுறை சார்ந்த உற்பத்திகளைத்தான் நாங்கள் இந்த வகைக்குள்ள சொல்லக்கூடியதாக இருக்கு. உண்மையில பெறுமதி சேர் அணுகுமுறை என்பதனுடைய இன்னொரு வடிவமாக கருதித்தான் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினேன். சார் சொல்லுங்க. யார் சார்? அந்த சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரம் இருப்பதற்கான காரணம் குறைந்த லாப வீதம் என்று சொன்ன வினாக்கு நாங்க இல்லை என்ற விட எடுத்தோம் சார். ஆனா பந்தியில பாருங்க சார், குறைந்த லாப வீதம் சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கு அடிக்கடி தவறி விடுகிறது என்று சொல்லப்படுது. ஆனா முற்று முழுதாக இல்லை என்று சொல்லல சார். அப்படின்னால் இதுல என்ன பிரச்சனை என்றால், சுயதொழில் புரிவோரின் வாழ்க்கை தரங்கள் உயர்வடையாதிருப்பதற்கான காரணம் குறைந்த லாப வீதம் காணப்படுவதாகும் என்ற நான் அடிக்கடி சொல்லுகிறேன். நீங்கள் ஆம் என்று சொல்லாம இல்லை என்று சொல்லி முடிவெடுப்பீர்களாக இருந்தால் அதன் கருத்தை புரிஞ்சு கொள்ளும். அப்படியானாலும் சார், ஆனா அடிக்கடி தான் அது தவறுது. சில நேரங்கள்ல வாழ்க்கை தரம் உயரும் என்று எடுக்கல, அடிக்கடி தவறுது என்ற வசனம் பாவிச்சுக்கிறதால, அந்த சொல் பாவிச்சுக்கிறதால வாழ்க்கை தரங்கள் உயர்வதற்கான காரணத்தை இன்னொரு விதமாக நாங்க பார்க்க வேண்டும். அதுல அந்த குறைந்த உற்பத்தி திறன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சந்தை பகுப்பாய்வின்றி குறைந்த ஆரம்ப செலவை கொண்ட கோழி வளர்ப்பு, குறைந்த மட்ட உற்பத்தி திறனுடன் இணைந்த இச்செயற்பாடுகளின் குறைந்த லாப வீதம். இப்போ இதை அடிக்கடி தவறி விடுகிறது என்று இந்த வார்த்தையின் மூலமாக அல்லது இந்த வாக்கியத்தின் மூலமாக உரையாசிரியர்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னென்றா, இவங்கள் ஒரு பிரயோசனம் இல்லாம தொழிலை செய்து அடிக்கடி என்றால் தொடர்ச்சியாக நிகழுது. ஒருக்கா நடந்தா பரவாயில்லை, நீண்ட காலமா இதுதான் அடிக்கடி நடக்கிற பிரச்சனை என்பதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கூற்றுக்கு ஆதரவான தன்மை இங்க கூட இருக்கு. நான் 100% இல்லை அது மட்டும்தான் காரணம் என்று அடம்பிடிக்கிறதல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் அந்த கேள்வியின் நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுகிறோம். அந்த வாழ்க்கை தரத்தை அவர்கள் முன்னேற்றாம இருக்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார், இப்படி செய்து அவங்க அடிக்கடி மிஸ்ஸா போறாங்க என்றால் அதனால அது உதவ இல்லை என்றதான கருத்து. அப்படி எடுத்துக்கொள்வதுதான் பொருத்தமா இருக்கும். இல்லை என்று விடியளிக்கிற போது அது இந்த தாக்கம் கணிசமா பாதிக்கும் எங்களை. என்றால் அப்படி என்றால் வேற காரணம், இது ஒரு காரணம் அல்ல என்று நாங்க சொல்லுவது போல இருக்கு. அதுல சார் அந்த கேள்வி கேட்ட மாதிரி லாப வீதம் காணப்படுவதாகன்றது
லாப வீதமே ஆகும் என்று இருந்தால் நாங்கள் பிழை என்று எடுக்கலாமே. அது கூட சில வேளைகளில் என்னென்றால் மூன்றாவது தெரிவு ஒன்று சில வேளை நிச்சயிக்க முடியாது என்று வருகிற போது அப்படி பரிசீலிக்கலாமே தவிர, இல்லாவிட்டால் இதுல கணிசமான நியாயங்கள் இந்த பக்கம் நிற்குதோ அதுக்கு பதிலளிக்கிறது தான் பொருத்தமானது. கணிசமான அளவில் அந்த உரையாசிரியருடைய எண்ணப்போக்கங்களுக்கு விளங்குது தானே. அவர் இது பொருத்தமே இல்லை, நீங்க பேசாம அவங்கள கொண்டே தொழிலிட்ட ஒப்படைச்சு விடுங்கோன்னு தானே சொல்றாரு. அவங்கள்ட்ட தொழிலை கொடுக்காதீங்கோ, அவங்கள கொண்டே ஒரு கைத்தொழிலிட்ட ஒப்படைச்சு விடுங்கோ, அவங்க கனகாலம் நல்லா இருப்பாங்க என்று சொல்லுவதன் மூலமாக இது பொருத்தமே இல்லை, இது அவங்களுக்கு திறனையும் கொடுக்கல, தொழில்நுட்பத்தையும் கொடுக்கல, ஒரு உற்பத்தி திறனும் இல்லை, அவங்கள்ட்ட போட்டித்தன்மை இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே அவர் இதுல திருப்தி அடைய இல்லை. இந்த முறைமை அவர்களை வாழ்விக்க உதவாதுன்றதுல அவர் தெளிவா இருக்கிறார். அப்பவே நாங்க அதுலதான் நிற்கிறோம். வேற அமி ஏதோ கேட்க வாரீங்க, மைக் ஒன்ல இருக்கிறீங்க, சொல்லுங்க. அல்ல தவறுதலா ஒன்ல இருக்கிறீங்களோ தெரியல. இல்ல சார். சரி, அப்ப இந்த அளவோட நிறைவு செய்து கொள்ளும் பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சதா ஃபீல் பண்ணாதீங்கோ. சரிதானே? இருக்கக்கூடிய அளவுக்கு இயல்பான அளவுக்கு விளங்கி கொண்டு போவோம் என்று யோசிக்கிற. ஒரு 50 பேர் ஓடிட்டாங்க, 60 பேர் இருக்கிறாங்க. சரி, எல்லோருக்கும் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.